أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وأصحابه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. ما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الذين قال لهم الناس إن الناس قد جمعوا لكم فاخشوهم فزادهم إيمانا وقالوا حسبنا الله ونعم الوكيل. أما بعد. புகழும் புகழ்ச்சியும் புகழை குறித்தவனாகிய புகழிறைவன் புகழுக்கு சொந்தக்காரன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது. அந்த ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் அன்பும் அருளும் இந்த உலகத்திற்கு வழிகாட்டியாக வந்த நம் இருளும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்கள் நடைமுறைப்படுத்தி இந்த சத்திய இஸ்லாத்தை உண்மையாக ஏற்று நடந்துள்ள மூமினான ஆண்கள் பெண்கள், குறிப்பாக இங்கே இந்த ஒரு இறை இல்லத்தில் ஒன்றுக்குள்ளும் இருக்கும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நிறைவாக நிலைநிலவட்டுமாக. அன்பிற்குறித்தான சகோதரர்களே, சகோதரிகளே, மாணவ செல்வங்களே, அல்ஹம்துலில்லாஹ். சென்ற வாரம் நிம்மதிக்கான வழிகள் என்ற ஒரு தலைப்பின் கீழே சில செய்திகளை நாம் பார்த்தோம். அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு, அல்லாஹ்வுடைய நாட்டத்தை கொண்டு அதனுடைய தொடர்ச்சியை இன்ஷா அல்லாஹ் இப்பொழுது நாம் அதன் தொடர இருக்கிறோம். அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். நிம்மதிக்கான வழிகளாக, வாய்ப்புகளாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்தி நமக்கு தந்திருக்கக்கூடிய விஷயங்கள் ஏராளம், நிறைய விஷயங்கள். அதுக்கான வழிகளாக அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். ஆக அதிலிருந்து முக்கியமானவைகளை அல் குர்ஆனுடைய வசனங்களிலிருந்தும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழிகளிலிருந்தும் நாம் எடுத்து அதை கொண்டு நாம் ஒரு நல்லுணர்வு பெற வேண்டும். அதன் மூலமாக மன நிம்மதி, மன அமைதியை நாம் அடைந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு நோக்கில், ஒரு பிரார்த்தனையோடு தான் இந்த தலைப்பின் கீழே சில செய்திகளை நாம் பார்த்து வந்து கொண்டிருக்கிறோம். ஆக இந்த தலைப்பின் கீழ் சென்ற வாரம் 2 விஷயங்களை நாம் பார்த்தோம். நிம்மதிக்கான வழியாக 2 விஷயங்கள், இறைவன் ஏற்படுத்திய 2 விஷயங்களை பற்றி பார்த்தோம். முதலாவது என்னன்னு பார்த்தோம்? என்ன மனைவி? சாலிஹான மனைவி. மனைவி அமைவது மட்டுமல்ல, சாலிஹான மனைவி ஒரு மனிதருக்கு அமைவது அவர் வாழ்வில் அவர் மன நிம்மதியாக இருப்பதற்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஒரு கொடுப்பினை. இது சம்பந்தமாக அல் குர்ஆனுடைய ஒரு வசனத்தை நாம் பார்த்தோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸில் இருந்தும் பார்த்தோம். தக்வாவுக்கு பிறகு ஒரு மூமினுக்கு கிடைக்கக்கூடிய பெரும் பாக்கியம், ஒரு நற்பாக்கியம், கொடுப்பினை என்பது சாலிஹான மனைவி அமைவது என்ற செய்தியை நாம் பார்த்தோம். அதற்காக நாம் சாலிஹான பெண்களை திருமணம் முடிக்க நாம் முயற்சி செய்ய வேண்டும். தீன் பற்றுள்ள, மார்க்கப்பட்டுள்ள பெண்களை நாம் பார்க்க வேண்டும். நமது மனைவிமார்கள் அவர்கள் தீன் பற்றுள்ள, மார்க்கப்பட்டுள்ளவர்களாக, இறையச்சம் உள்ளவர்களாக மாறுவதற்கான சூழ்நிலைகளை, வழிகளை, வாய்ப்புகளை நாம் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். இன்று மாஷா அல்லாஹ் அதற்கான வழிகள் தாராளமானதாக, விசாலமானதாக ஆகிவிட்டது. முந்தைய காலத்தில் அவர்கள் மார்க்கத்தை படிக்க வேண்டும், 4 நல்ல விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதற்காக வேண்டி வெளியே கிளம்பி செல்ல வேண்டும், வெளி ஊருக்கு செல்ல வேண்டும், பயணம் மேற்கொள்ள வேண்டும் என்ற நிலைகள் எல்லாம், சூழ்நிலைகள் எல்லாம், நிர்பந்தங்கள் எல்லாம் இருந்தது. ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை. இருக்கும் இடத்திலேயே அவர்களுடைய அறையிலேயில் அவர்கள் அமர்ந்த வண்ணமாகவே இருக்கக்கூடிய இடத்திலிருந்தே அவர்கள் கல்வியை கற்றுக்கொள்வதற்கு, குரானை கற்றுக்கொள்ள, குரானை தஜ்வீது முறைப்படி ஓதுவதற்கு, குரானை புரிந்து கொள்வதற்கு, ஹதீஸ்களை கற்றுக்கொள்வதற்கு, ஹதீஸ் கலையில் அவர்கள் முன்னேறி செல்வதற்கு, அகீதா பாடங்கள், ஃபிக்கு பாடங்கள், மார்க்க கல்வி என்று டிகிரி படிப்பு உட்பட அவர்கள் படிப்பதற்கான வாய்ப்பு வசதிகள் இன்று நமக்கு அது எளிமையாக்கப்பட்டு விட்டது. மாஷா அல்லாஹ். யாருக்கு எதில் ஆர்வமோ அதில் அவர்கள் முன்னேறி செல்லலாம். இப்படி அவர்களை நாம் என்கேஜ் செய்து விட்டால், அவர்களை நாம் உருவகப்படுத்தி விட்டு அவர்களை மார்க்க ரீதியில் நாம் அவர்களுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தால் மாஷா அல்லாஹ் அவர்களுடைய சிந்தனை என்பது அல்லாஹ்வை நோக்கி, மறுமையை நோக்கி, சொர்க்கத்தை நோக்கி அது நகரக்கூடியதாக ஆகிவிடும். அதன் மூலமாக
அந்த குடும்பத்தில் நிச்சயம் அந்த பெண்ணை கொண்டு அந்த மனைவியை கொண்டு மன நிம்மதியான வாழ்க்கையை அந்த கணவர் அடைந்து கொள்ள முடியும் என்பது ஒரு உண்மையான ஒரு யதார்த்தமான ஒன்று. ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். அதை பயன்படுத்தி கொள்ள நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அப்படி பயன்படுத்தி மார்க்கப்பட்டுள்ள ஒரு பெண்ணாக, இரையச்சமுள்ள ஒரு பெண்ணாக ஒரு பெண் மாறுவதற்கு வெறுமனே கல்வி என்பது போதுமானதல்ல. ஒரு ஸ்டடீஸ், ஒரு கோர்ஸ், இதை படித்தா உனக்கு இந்த கிரேடு கிடைக்கும், இந்த டிகிரி கிடைக்கும், இந்த சர்டிஃபிகேட் கிடைக்கும், இந்த ஒரு லெவல் நம்ம அடைஞ்சிடலாம் அப்படிங்கிற நோக்கத்தோடு படிக்கும் பொழுது அங்கு சில நேரங்களில் ஆணவங்களும் பெருமையும் கட்டுப்படக்கூடிய பண்பு இல்லாத நிலைமைகள் ஏற்படுகிறது. அதை தாண்டி தர்பியாவோடு, நல்லொழுக்கத்தோடு, நல்லொழுக்க பயிற்சியோடு மார்க்க கல்வி அவர்கள் படிக்கக்கூடிய சரியான ஒன்றை நாம் தேர்வு செய்து கொடுக்கும் பொழுது பண்படக்கூடியவர்களாக நிச்சயம் யாரும் மாறுவார்கள். அந்த அடிப்படையில் பெண்களுக்கு அந்த வாய்ப்பை நாம் ஏற்படுத்தி கொடுக்கும் பொழுது அதன் மூலமாக நல்ல மாற்றம் ஒரு ஏற்படும். இதை நம்ம மொஹல்லால, நம்ம பகுதியில், நம்ம கூட இருக்கக்கூடிய நல்ல ஒரு ஆலிம்களிடத்தில், மார்க்க அறிஞர்களிடத்தில், மார்க்க பற்றுள்ளவங்கள்ட்ட அதை பற்றியான அறிவுரைகளை, ஆலோசனைகளை கேட்டு நம்ம இன்ஷா அல்லாஹ் செயல்படணும். அந்த அடிப்படையில் ஒரு மனிதனுக்கான மன நிம்மதி அந்த மனைவி வாயிலாக இன்ஷா அல்லாஹ் கிடைக்கும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. இரண்டாவதாக மன நிம்மதிக்கான வழியாக நாம் எதை பார்த்தோம்? ஸிக்ருல்லாஹ், அல்லாஹ்வை நினைவு கூறுவது. அலா பி ஸிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப் எனக்கூடிய திருமறை வசனத்தை நம்ம பார்த்தோம். அல்லாஹ்வை நினைவு கூறுவதன் மூலமாகத்தான் உள்ளங்கள் நிம்மதி அடைகின்றன என்று அல்லாஹ்வே குர்ஆனில் சொல்லி காட்டுறான். அல்லாஹ்வுடைய தியானம் இல்லாமல், ஸிக்ர் இல்லாமல் உள்ளம் என்பது நிம்மதி அடையாது. அதை பற்றியும் மாஷா அல்லாஹ் நாம் சற்று விரிவாகவே நாம் பார்த்து கொண்டு வந்தோம். அது மிக முக்கியமான ஒன்று. நிம்மதிக்கான வழிகளாக நிறைய இருக்குது. இன்னும் சில விஷயங்கள் இருக்குது. நம்ம முதல் விஷயமாக சாலிஹான மனைவியை பற்றி பார்த்தோம். இன்னும் சில விஷயங்களை நம்ம இன்றைக்கி பார்க்க தான் போகிறோம். வாய்ப்பு இருந்தால் அடுத்து வரக்கூடிய அமர்வுகளே நம்ம பார்ப்போம். ஆனால் இதில் பிரதானமானது ஹார்ட் பாயிண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த ஸிக்ருங்கிறது தான். ஸிக்ர் எனக்கூடிய இறைவனை தியானிக்கக்கூடிய இதன் மூலமாகத்தான் பரிபூர்ணமான நிம்மதி என்பது கிடைக்கும், மன அமைதி என்பது கிடைக்கும் என்பது நிதர்சனமான ஒரு உண்மை. அதை எப்படி நம்ம அடையணும் என்பதற்கான சில வழிகாட்டுகளெல்லாம் நம்ம சென்ற வாரம் பார்த்தோம். கிட்டத்தட்ட நேரம் முடிவடைந்த பிறகு அதோடு நம்மளுடைய உரையை நிறுத்தி கொண்டோம், போதுமாக்கி கொண்டோம். ஆக அந்த திக்ர் விஷயத்தில் ஒரு மாற்றத்தை நாம் கொண்டு வந்தோமாங்கிறது தான். பெரும்பாலும் சென்ற வாரம் அமர்ந்த சகோதரர்கள் இப்போ நம்ம இருக்கிறோம். அல்லாவை தியானம் செய்வது என்பது எந்த மனநிலை இருக்குங்கிறத பற்றி நம்ம ஆழமாக பார்த்தோம். அந்த மாற்றத்தை கொண்டு வந்தீங்களா? அந்த சிந்தனையோடு தொழுகணும், அந்த சிந்தனையோடு இறைவனை தியானிக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியை கொண்டு வந்தீங்களா? மாஷா அல்லாஹ். அந்த எண்ணம் நம்மள்கிட்ட வரணும். அதுதான் அந்த மாற்றத்தை கொண்டு தான் மன நிம்மதி என்பது கிடைக்கும். உண்மையிலே கிடைக்கும், உண்மையாகவே கிடைக்கும். அந்த ஒரு உணர்வோட இறைவனோடு நம்ம பேசுகிறோம் அப்படிங்கிற அந்த உணர்வோட நம்ம தொழுகும் பொழுதும், நாம் திக்ரு செய்யும் பொழுதும், தஸ்பீ செய்யும் பொழுதும், காலை மேலே தஸ்பீ செய்யும்போது மனம் அப்படியே ரெஃப்ரெஷ் ஆகும். அந்த சந்தோஷம், மகிழ்ச்சி என்பது கிடைக்கும். அது யதார்த்தமான ஒரு உண்மை. அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திக்ரு செய்யக்கூடிய விஷயத்துக்கு உதாரணம் சொல்லும் பொழுது வித்தியாசமான உதாரணம் சொன்னாங்க. எப்படி சொன்னாங்க? மெசலுல்லதி யஸ்குரு ரப்பஹு வல்லதி லா யஸ்குரு ரப்பஹு கமெசலில் ஹய்யி வல் மையித்னு சொன்னாங்க. இறைவனை நினைவு கூர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய அடியாருக்கும் இறைவனை நினைவு கூறாத அடியாருக்குமான வித்தியாசம். இது முஸ்லீமை தான் சொல்கிறாங்க. அடியார், இறைவனை நினைவு கூறக்கூடிய அடியார், முஸ்லீமான ஒரு அடியார். இறைவனை அதிகமாக நினைவு கூறாத அடியார். அப்போ முஸ்லீம்னு சொன்னால் அவர் நிச்சயமாக தொழுது தான் ஆகணும். அது உண்மை, அது யதார்த்தம். அப்போ தொழுகாத முஸ்லீம் ரசூலுல்லாஹ் காலத்தில் இருந்தாங்கன்னா இல்லவே இல்லை, முனாஃபிக் மட்டும்தான் இருப்பாங்க. அந்த முனாஃபிக்கோட எந்த தொழுகை மட்டும் தொழுவ மாட்டாங்க, ஃபஜர் இஷா மட்டும்தான். எதனால்? ஃபஜர் இருட்டான நேரத்தில் தான் ஃபஜர் இருக்கும். இப்போ மாதிரி 5 நேர வக்துக்கும் ஒரே மாதிரி டியூப்லைட் போட்டு நம்மளுக்கு பளிச்சுன்னு இருக்கிற மாதிரி இருக்காது. அந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் 50 வருஷத்துக்கு முன்னாடியுமே பார்க்கும்போது ஃபஜர் தொழுகை என்பது இருட்டில் தான் தொழப்பட்டது, இஷா தொழுகை என்பது இருட்டில் தான் தொழப்பட்டது. இன்றும் சில குக்கிராமங்களில் நம்ம பார்க்கும்போது ஃபஜர் தொழுகை இருட்டில் தான் நடக்குது, இஷா தொழுகை என்பது இருட்டில் தான் நடக்குது. அதனால் அந்த இருட்டை பயன்படுத்தி முனாஃபிக்கீன்கள் வரமாட்டாங்க. ஆனால் அவங்களாலேயே தொஹர் தொழுகைக்கோ அசர் தொழுகைக்கோ மக்ரிப் தொழுகைக்கு வராமல் இருக்க முடியாது, பளிச்சுன்னு தெரிஞ்சிடும். அப்போது எல்லாருமே தொழுகைக்கு வரும் பொழுது, இன்னைக்கு பாங்கு சொல்லப்பட்டால் ஜும்மாவுக்கு எல்லாருமே வந்துடுறாங்க, வராதவங்க தனியாக தெரிவாங்க. ஜும்மாவுக்கு எல்லாருமே வந்துடுறாங்க, வராமல் ஏதாவது ஒரு ஆண் வெளியில் குத்பா நேரத்தில் அல்லது தொழுகை நேரத்தில் வெளியில் இருந்தால் அவர் தொழுகைக்கு போலங்கிறது தெரிய வந்துடும். ஆனால் மற்ற நேர தொழுகைக்கு வருபவர்களை விட வராதவங்க தான் அதிகம். அதனால் பள்ளிக்கு இகாம சொல்லப்படக்கூடிய நேரத்தில், தொழுகை நடைபெறக்கூடிய நேரத்தில் கூட ஒரு வெக்கமே இல்லாமல் சாதாரணமாக என்ன செய்வாங்க, டீ கடையில் டீ குடிச்சிட்டு இருப்பாங்க, எங்கேயோ புறப்பட்டு போயிட்டு இருப்பாங்க. ஹையால சல ஹையாலல் ஃபலா, தொழுகைக்கு வாருங்கள், வெற்றிக்கு வாருங்கள், இங்கிட்டு கூப்பிடும் போது எங்கிட்ட போயிட்டு இருப்பாங்க.
அது என்னது? தலைகீழாக வேறு ஏதோ ஒரு பக்கம் வேற விஷயத்தை நோக்கி அவர்கள் போய் கொண்டிருக்கிறார்கள். அப்போ இப்படி நிறைய பேர் அதை செய்ய ஆரம்பிச்சிட்டனால அந்த ஒரு கூச்ச சுபாவமோ அந்த குற்ற உணர்வோ இருக்கிறது இல்லை. தொழுகிறவங்க கம்மி, தொழுவாதவங்க அதிகம். விளங்காதவங்க, பத்தாதவங்க, புரியாதவங்க, பிற்போத்துக்கவாதிகள்லாம் பள்ளியாசலுக்கு போவாங்க. நாங்களாம் உழைக்கிறவங்க, நாங்களாம் துனியாவை பார்க்கணும், குடும்பத்தை காப்பாற்றணும், வேலைக்கு போகணும், முக்கியமான வேலைக்குன்னு சொல்லி இப்படி ஆயிடுச்சு. அப்போ இன்றைக்கி தொழுகிறவங்க கம்மியாயிட்டு தொழுகாதவங்க அதிகமாக இருக்கிறனால அந்த ஒரு வெக்க உணர்வோ அது ஒரு குற்ற உணர்வோ அது இல்லாமல் இன்றைக்கி சர்வசாதாரணமாக பள்ளிவாசலில் மேலே தொழுகை நடந்துகிட்ருக்கும், கீழே உட்காந்து ஜூஸ் கடையில் ஜூஸ் குடிச்சிட்டு இருப்பாங்க, டீ குடிச்சிட்டு இருப்பாங்க, பேசிகிட்டு இருப்பாங்க. தொழுகை நேரமாக ஆரம்பமாக இருக்கும். சரி, பின்னாடி தொழுகையில் கலந்துக்கிறாங்களான்னு பார்த்தா புறப்பட்டு போய்கிட்டே இருப்பாங்க. அந்த உணர்வே இருக்காது. ஏன்னா தொழா வராதவர்கள் மீது அப்படிப்பட்ட ஒரு பார்வை என்பது இன்றைக்கி இல்லை. அன்னைக்கு அப்படி கேவலமாக பார்க்குற சூழ்நிலை இருந்துச்சு. தொழு வரலையா, முர்த்ததாயிட்டாரோ, இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிட்டாரோ அப்படிங்கிற ஒரு நிலைமை, அல்லது இவன் முனாஃபிக்கோ என்ற ஒரு நிலைமை இருந்தனால ஃபஜர் இஷாக்கு மட்டும் அவங்க எப்படியாவது என்ன செஞ்சிருவாங்க, வராமல் இருந்துக்குவாங்க. மற்ற நேர தொழுகைக்கெல்லாம் பேருக்காகவாது வந்துட்டு போவாங்க. அப்படிப்பட்ட நிலைமையில் முனாஃபிக்கின்களுடைய வாழ்க்கை என்பது இருந்தது. ஆக முனாஃபிக்கினுடைய நிலைமை அப்படிப்பட்டது. அந்த தொழுகையில் வராமல் போவது என்பது அவங்களுக்கு சாத்தியம் இல்லாத ஒன்றாக இருந்தது. அந்த ரீதிக்கு இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லாமல் தலைகீழாக மாறிவிட்டதன் காரணத்தினால ஏதோ நம்ம வர்றோம் போகிறோம், அந்த நிலைமையில் நம்மளுடைய தொழுகை என்பது இருந்து கொண்டிருக்கிறது. இதில் நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னு சொன்னால், அந்த தொழுகை எப்படிப்பட்டது என்பதை பற்றி நாம் சிந்திக்கும் பொழுது அந்த தொழுகை இறை சிந்தனையை நம்மளுக்கு தரக்கூடியதாக இது இருக்க வேண்டும். தொழுகை அப்படிங்கிறதே அல்லாட்ட நான் பேசுகிறேன் அப்படிங்கிற அந்த உணர்வை நமக்கு தரக்கூடியதாக அந்த தொழுகை இருந்தால் அந்த தொழுகை மூலமாக நம்மளுக்கு ஒரு மன சந்தோஷம், மன நிம்மதி என்பது நிச்சயமாக ஏற்படும். அதை புரிஞ்சு செய்யும் போது இந்த ஒரு ஹதீஸ்க்காக சொல்லிட்டு வந்தோம். அப்போ அந்த ஹதீஸில் ரசூல்லா என்ன சொல்கிறாங்க, அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடியவர் அப்படின்னு சொன்னால் அப்போ ரசூல்லா காலத்தில் தொழாதவங்கிறதெல்லாம் கிடையாது. பாயிண்ட் அதுக்காக தான் எடுத்தோம். எதுக்கு சொன்னோம், ரசூல்லா காலத்தில் தொழாதவங்கன்னு இல்லை, முனாஃபிக்கும் தொழுவாங்க. முனாஃபிக்கும் ஃபஜர் இஷா தவிர மற்ற தொழுகை தொழுவாங்க. அப்போது ரசூல்லா இங்கே சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, தொழுகையாளியாக இருக்கிறாரு தான், நோம்பாளியாக இருக்கிறாரு தான், தான தர்மம் செய்யக்கூடியவராக இருக்கிறாரு தான், போராளியாகவும் இருக்கிறாரு தான். அப்படி இருந்த போதில் கூட இறை சிந்தனையோடு ஒருத்தர் வாழலைனா, இறைவனை நினைவு கூறக்கூடியவராக இறைவனை நினைத்து ஒருத்தர் வாழலைனா அவர் அல்லாஹ்வுடைய பார்வையில் மையத்து மாறிண்டாங்க, ஜனாசா. அப்போ அல்லாஹ்வுடைய சிந்தனை இல்லாதவங்க இருக்கிறவர் மையத்து மாதிரி, ஜனாசா மாதிரி, அல்லாஹ்வை நினைவு கூறுறவர் உயிரோடு இருக்கிற மாதிரி. அப்போ இறை தியானம் இல்லாமல், இறை சிந்தனை இல்லாமல் இறைவனை நினைவு கூறாமல் இருக்கிறவங்க அவங்க ஜனாசா தான், அவங்க மையத்து தான், அவங்க ஒன்றும் இல்லாத ஒரு பிணத்தை போன்று என்ற ஒரு வார்த்தையே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அப்படின்னு சொன்னால் அதுதான் உண்மை. அப்போது அல்லாஹ்வை நினைத்து நம்ம நினைவோடு வாழ்வது என்பது நம்ம உயிரோடு வாழ்கிறதுக்கான அர்த்தம். இப்படி புரிஞ்சுக்கணும் இதை. நான் உயிரோடு வாழ்கிறதுக்கான அர்த்தமே என்ன அப்படின்னா, நான் அல்லாஹ்வோட சிந்தனையோட இந்த உயிரை கொடுத்தவன் இறைவன், இந்த உடல் ஆரோக்கியத்தை கொடுத்தவன் இறைவன், அந்த இறைவனை நினைத்து பார்த்து நினைவனை சிந்தித்து உணர்ந்து வாழ்ந்தாதான் அந்த வாழ்க்கைக்கு அர்த்தம் இருக்கிறது என்பதாகத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல வருகிறார்கள். இந்த ஹதீஸில் அந்த ரீதியில் தான் அந்த ஹதீஸை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அப்போது நான் உயிருள்ளவனாக இருக்கிறேன்னு அல்லாஹ்ட்ட நான் அங்கீகாரம் வாங்கணும்னா, பல்ஸ் இருந்ததுன்னா உயிர் இருக்குதுன்னு அர்த்தம், நாடி துடிப்பு இருக்குன்னா உயிர் இருக்குன்னு அர்த்தம், அது வேற. ஆனால் இறைவனிடத்தில் நான் உயிர் உள்ளவன் அப்படின்னு சொன்னால் அல்லாஹ்வை நான் நினைவு கூர்ந்தால், இறை சிந்தனையோடு நான் இருந்தால். ஆனால் தொழுவவும் செய்கிறோம், திரும்ப அதுக்குள்ளே தான் நான் வர்றேன், தொழுவவும் செய்கிறோம், குரானும் ஓதுறோம், திக்ரும் செய்கிறோம், இறை சிந்தனை இதுக்குள்ளே வந்துச்சானா வரலை. அப்போ என்ன அர்த்தம்? இது எவ்வளோ பெரிய ஒரு பின்னடைவில் நாம் இருக்கிறோங்கிறத பாருங்க. முனாஃபிகீன்களுடைய தொழுகையை பற்றி அல்லாஹ் தஆலா சூரத்து தௌபாவில் பேசும் பொழுது வலா யذ்குரூனல்லாஹ இல்லா கலீலா வ இதா காமு இலா ஸலாத்தி காமு குஸாலா வலா யذ்குரூனல்லாஹ இல்லா கலீலா. தொழுகைக்காக அவர்கள் வந்தால் சோம்பேறிகளாக வருகிறார்கள். முனாஃபிக்கின்களுடைய பண்பு. தொழுகைக்கு வராமல் அவங்களால இருக்க முடியாது, வர்றாங்க, ஆனால் ஈடுபாடு இருக்குமா, உத்வேகம் இருக்குமா, ஆர்வத்தோடு புத்துணர்ச்சியோடு வருவாங்கன்னா ஆகணுமே, வேண்டா வெறுப்பாக வர்றாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், வேண்டா வெறுப்பாக ஈடுபாடு இல்லாமல் நிற்கிறாங்க. அல்லாஹ்வுடைய சிந்தனை ரொம்ப குறைவாக தான் அவங்களுக்கு வருது, முனாஃபிக்கின்களுக்கு குறைவாக வருதுங்கிறத சொல்கிறான். ஆனால் அந்த நிலையில் கூட நம்மளுடைய தொழுகையிலான நம்ம எவ்வளோ பின்னாடி இருக்கிறோம். 4 ரக்காயத்தும் தொழுதுடுறோம், நிற்கிறோம், ருக்கு செய்கிறோம், சைதா செய்கிறோம். ஆனால்
அல்லாஹ்வுடைய சிந்தனை, அல்லாஹ் முன்னாடி தான் நிற்கிறேன், அல்லாஹ் முன்னாடி தான் குனிஞ்சிருக்கேன், அல்லாஹ் கிட்ட தான் நான் சஜ்தா செஞ்சுருக்கிறேன், இந்தந்த தஸ்பீகளை கொண்டு இப்படி தானே அல்லாஹ் புகழ்றங்கிற எண்ணமே இல்லாமலும் முடிச்சிடுறோம். பிறகு 2 ரக்காத்து சுன்னத்துங்கிற பேரில் தொழுகிறோம், பிறகு 3 ரக்காத்து வித்துருங்கிற பேரில் தொழுகிறோம், சில நேரங்களில் நஃபீல் என்ற பேரில் தொழுகிறோம், 33 தடவைகள் தஸ்பீகள் ஓதுறோம். இது எல்லாமே செய்கிறோம். ஆனால் அந்த நேரத்தில் நம்மளுக்கு இறைவனுடைய சிந்தனை என்பது இல்லாமலே ஒரு ஃபார்மாலிட்டியாக பழகிட்டனால 5 வருஷம் 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் பழகிட்டோம், ஓதி 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 பழகிட்டோம். தன்னால் ஆட்டோமேட்டிக் ப்ராசஸாக எப்படி சுவிட்சு போட்டு விட்டால் ஆட்டோமேட்டிக் அந்த வாஷிங் மிஷின் வந்து ஒரு குறிப்பிட்ட நிமிஷத்துக்கு இது சுற்றும், குறிப்பிட்ட நேரத்தில் ட்ரை பண்ணுறதை ட்ரை பண்ணும், அதுக்கப்புறம் நம்மளுக்கு அதை எடுத்து தந்ததுங்கிற மாதிரி நான் வந்தேன்னா ஒழு செஞ்சுட்டு வந்து நின்னா கரெக்டாக ஃபர்லான நேரத்தில் ஃபர்ல தொழுதுருவேன். அதுக்கப்புறம் தன்னால் சொன்னதை தொழுவேன், தன்னால் வித்திர தொழுவேன், இஷாவாக இருந்தால் தன்னால் நான் வந்து அந்த தஸ்பீகை செய்யக்கூடியது செய்வேன், போய்கிட்டே இருப்பேன். இந்த ரீதியில் ஆட்டோமேட்டிக் ப்ராசஸாக தான் நடந்துகிட்டு இருக்குது. உலக ரீதியில் இந்த இயந்திர வாழ்க்கையில் வேண்டுமானால் ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ் என்பது ஒரு முன்னேற்றமாக இருக்கலாம், அது வரவேற்கத்தக்கதாக இருக்கலாம். ஆனால் இபாதத்தில் ஆட்டோமேட்டிக் ப்ராசஸாக நம்மளுடைய இபாதத்து நடந்து கொண்டு இருக்கிறது என்று சொன்னால் அது மிகப்பெரிய ஆபத்தானது. பலருடைய வாழ்க்கையில் அது அப்படி தான் நடந்துட்டு இருக்கு. அதை மாறுறதுக்கு பேர் தான் இறை சிந்தனை. இறை சிந்தனையோடு செய்கிறது தான் அதற்கான மாற்று முயற்சி. இல்லை என்று சொன்னால் அது வெறும் சடங்கே, வெறும் சம்பிரதாயமாகத்தான் அது கருதப்படும். அந்த தொழுகை பற்றி நம்ம சொல்கிறதாக இருந்தால் அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும் இன்ஷா அல்லாஹ். ஆனால் அந்த தொழுகைக்கான வாக்குறுதி கிடைக்காது. அந்த தொழுகைக்காக வாக்களிக்கப்பட்ட பெரும் நன்மைகளோ, அந்த தொழுகை நம்மை மானக்கேடான விஷயத்தை விட்டு தடுக்கும் என்று சொன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹதீஸனுடைய வாக்குறுதியோ, இந்த தொழுகை நம்மளுக்கு ஷைத்தானுக்கு எதிராக கேடயமாக அமையும் என்று சொன்ன அந்த செய்திகள் போன்ற பெரும் பெரும் வாக்குறுதிகளை நம்ம யாரால் ஏன் பெற முடியலன்னா இது தொழுகை இல்லை. பாஸ் ஆகிறதுக்கான ஒரு தொழுகையாக தான் இருக்கே தவிர, கடமை கழிக்கக்கூடிய ஒரு தொழுகையாகத்தான் இருக்கே தவிர, எந்த ரீதியில் தொழுகையாக ரசூலுல்லாஹ் வாழ்வில் சஹாபாக்களோட வாழ்வில் இருந்ததோ அப்படி இல்லைங்கிறது தான் உண்மை. ஏன் அப்படின்னா ஒரு அம்சம் இல்லை, நல்லா தெரிஞ்சுக்கிறேங்க, எல்லா அம்சமும் இருக்குது. எப்படி நிற்கணும், எப்படி காலு சேர்த்து தோல் சேர்த்து நிற்கணும், அதில் எவ்வளோ முன்னேற்றம் அடைஞ்சிட்டோம். இதுதான் சொன்னவா ஹதீஸில் இப்படி இருக்கா, புகாரியில் இப்படி இருக்குது, காலை இப்படி வைங்க, இங்கே கட்டணுமா இங்கே கட்டணுமா, எவ்வளோ அதில் முக்கியத்துவம் கொடுக்குறோம். நல்லா யோசிச்சு பாருங்க, எங்கே நான் கையை வைக்கணும், எப்படி மடக்கணும், நெஞ்சு கீழேயா 1 இன்ச்சு மேலே போனால் சரியா உஸ்தாத், இப்படி இதுதானே பெர்ஃபெக்ட், என்ன நீங்கள் இப்படி வைக்கணும்னு சொல்கிறீங்க, புகாரில் 2448 இப்படி வச்சாங்களே, எவ்வளோ முன்னேற்றம். இப்படி அத்தையாத்திர நான் எப்படி காலை வைக்கணும், விரல் எப்படி வைக்கணும், எப்படி மடக்கி வைக்கணும், எல்லாத்துலையும் நபி வழி வந்துருச்சு. ஒது செய்கிறதுனுடைய முஸ்தஹப் என்ன, எப்படி ஆரம்பிக்கணும், எப்படி வாய்க்கு ஒரே கையிலையே இல்லை இடது கையை பயன்படுத்தலாமல், எல்லாத்துலேயும் முன்னேற்றம் வந்துருச்சு, விழிப்புணர்வு வந்துருச்சு. அது பெர்ஃபெக்டாக ரசூலுல்லாஹ் செஞ்ச மாதிரி தான் நான் ஒது செய்வேன், அதே மாதிரி துவா தான் ஓதுவேன். அந்த துவாவில் ஒரு வார்த்தை கூட்டி சொல்வது என்பதற்கு ஆதாரம் இல்லை. அல்லாஹ் மஜ்அல்னி மின தவ்வாபீன் வஜ்அல்னி மினல் முத்ததஹிரின் வரைக்கும் ஹதீஸில் இருக்குது. வஜ்அல்னி மின் இபாதிக சாலிஹின்ங்கிற செய்தி இடம்பெற்றிருக்கு. இது பலகீனம் தானே, இது ஓதக்கூடாதானே, இந்த விழிப்புணர்வு நம்மள்ட்ட வந்துருச்சு. என்னென்ன துவா ஓதணும், எந்த துவா ஓதக்கூடாது, அந்த விழிப்புணர்வு வந்தது. எப்படி தக்பீர் கட்டி நிற்கணும், எப்படி சஜ்தா செய்யணும், எப்படி ருக்குல ஸ்டிஃபாக நிற்கணும், எப்படி சஜ்தால எப்படி கரெக்டாக நம்ம 7 உறுப்புகள் கீழே படணும், இது எல்லாமே நம்மளுக்கு தெரியுது. எதை ஓதணும் எல்லாமே நம்மளுக்கு தெரியுது. எப்படி தொழுகையை முடிக்கணும், சலாம் கொடுக்கறதுனுடைய விதம் என்ன, எல்லாத்துலேயுமே பெர்ஃபெக்ட். நபி வழி நபி வழி நபி வழி, இதை பின்பற்றுமே எல்லாமே பெறப்படுது. ஆனால் முக்கியமான அதில் இருக்கக்கூடிய ஒரு சோல், உடல் என்று சொல்லக்கூடிய வெளி ரங்கம் எல்லாமே சீராக இருக்குது. ஆனால் அதுக்கான உயிர் என்ன, தொழுகையினுடைய அசலான எசன்ஸ், அதனுடைய ரூஹ் என்ன, அதனுடைய சோல் என்னன்னா அந்த தொழுகை முழுக்க இறை சிந்தனையோடு நம்ம நிற்கிறது தான். அதுதான் உண்மையான ரூஹு. அதுதான் ரசூலுல்லாஹ் வாழ்க்கையில் சஹாபாக்கள் வாழ்க்கையில் இருந்தது. அதனால தான் அந்த தொழுகை, நம்மளோட தொழுகை இன்னைக்கு சுவிட்சு போட்ட மாதிரி 4 நிமிஷத்தில் 4 ரக்காத்து தொழுகிறோம். 4 நிமிஷத்தில் 4 ரக்காத்து தொழுவுறவங்க அது அப்படியே தொழுவோம். 4 ரக்காத்து 3 நிமிஷத்தை தொழுவுறவங்க சிலர் இருப்போம், எப்போவுமே 3 நிமிஷத்தில் தான் தொழுவோம். 4 ரக்காத்து 5 நிமிஷத்தில் தொழுவுறவங்க சில பேர் இருப்போம், எப்போவுமே அப்படி தான் தொழுவோம். ஆனால் ஆட்டோமேட்டிக்கலி நம்மளுடைய கியாம் இவ்வளோ நேரம் தான், நம்மளோட ருக்கு இவ்வளோ நேரம் தான், அது என்றைக்குமே மாறாது. புரியுதா நான் சொல்கிறது? 3 செகண்ட் ருக்கு செய்ய பழக்கம் உள்ளவங்களை பாருங்கள், வாழ்நாள் முழுக்க 3 செகண்ட் தான் நம்ம செய்வோம். 5 செகண்ட் பழகணுங்க 5 தான் செய்வோம். 7 செகண்ட் பழகணும். அது எப்படின்னா அப்படியே ப்ரோக்ராம் ஆகிடுச்சு. என் தொழுகைனா இப்படி தான், இத்தனை நிமிஷம் இத்தனை செகண்ட் இதுக்கு நான் கொடுப்பேன். துவால வேணால் முன்ன பின்ன இருப்போம். துவா செய்கிறது பாருங்கள், ஒரு நாளைக்கு 1 நிமிஷம் செய்வோம், ஒரு நாளைக்கு 2 நிமிஷம் செய்வோம், ஒரு நாளைக்கு 3 நிமிஷம் செய்வோம். இதெல்லாம் யதார்த்தமாக உணர வேண்டிய விஷயங்கள். ஆனால் தொழுகை எடுத்துக்கிறங்க இப்படி இருக்காது, ஒரே மாதிரி தான் இருக்கும். எப்போயாவது அந்த சூறா ஓதுறதுல கொஞ்சம் முன்பின் பெரிய சூறா ஓதுனா கொஞ்சம் நேரம் கூட்டி இழுத்து கொடுக்குமே தவிர, தொழுகை என்பது இப்படி தான் ஆகிவிட்டது. இதுதான் யதார்த்தமான உண்மை. அப்போ என்ன அப்படின்னு சொன்னால், நம்மளோட தொழுகை ஒரு சம்பிரதாயமாக, அது ஒரு ஆட்டோமேட்டிக் ப்ராசஸான ஃபங்க்ஷன் மாதிரி ஆகிவிட்டது. எல்லாமே இருக்குது,
ரசூல்லா கற்றுத்தந்த எல்லாமே வெளி ரீதியில் இருக்குது, ஆனால் ஒரு முக்கியமானது இல்லை, அசலானது இல்லை, மேட்ரையே காணாமே அப்படிங்கிற மாதிரி அந்த கான்சன்ட்ரேஷன். அஸ்ஸலா முனாஜாத்துல் மூமின் ரசூல்லா சொன்னாங்களே, தொழுகை என்பது ஒரு மூமின் அல்லாஹ்வோடு உரையாடக்கூடிய உரையாடல், கான்வர்சேஷன் பிட்வீன் அல்லாஹ் அண்ட் அடியான். சரிங்களா? அல்லாஹ்வுக்கு அடியானுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அது ஒரு உரையாடல். அந்த உரையாடலாக என் தொழுகை இருக்கான எத்தனை பேர் சொல்ல முடியும் சொல்லுங்கள்? இப்போ ரசூல்லா படி தான் கற்றுத்தந்தபடி தான் தொழுறமான கிட்டத்தட்ட எல்லாருமே கை தூக்கிடுவோம், ஒரு சிலரை தவிர எல்லாருமே கை தூக்கிடுவோம். அதில் வந்து மாஷா அல்லாஹ் பாஸ் மார்க், மற்றவங்களை விடவுமே நம்மள்கிட்ட கொஞ்சம் முன்னேற்றம், ஒரு 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 நல்ல ஒரு விழிப்புணர்வு வந்துருச்சு. சரி, முனாஜாத்துல் மூமின் ரசூல்லா சொன்னாங்கல்ல, அல்லாஹ்வோடு உரையாடல்னாங்கல்ல, நான் அல்லாஹ்ட்ட உரையாடுறேங்கிற உணர்வில் தான் நான் நிற்கிறேன், ருக்கூல இருக்கேன், சைஸாவில் இருக்கேன், அத்தியாத்தில் இருக்கேன், அல்லாஹ்ட்ட பேசிகிட்டே இருக்கேங்கிற சிந்தனையோடு நான் அல்லாஹ்ட்ட பேசிட்டு தான் முடிச்சுட்டு போகிறேங்க. அதை கை தூக்க சொன்னால் ஒருத்தங்கனால கூட ஏன் சில நேரங்களில் தூக்க முடியாமல் போகுது? அப்போ உண்மையான அந்த ரூஹ் என்பது இல்லாமல் போகுது. இதுதான் திக்ர். வாக்கிமி சலாத் அலி திக்ரின்னு சொல்கிற தாஹால சொல்கிறான்ல, தொழுகையை நீங்கள் நிலைநாட்டுங்கள் என்னை நினைவு கூறும் பொருட்டு. எஸ்டாப்ளிஷ் ப்ரேயர் தொழுகையை நீங்கள் தொழுங்க டு ரிமெம்பர் மீ, என்னை நினைவு கூறும் பொருட்டு நல்லத்தில் சொல்கிறான். ஆனால் தொழுகை நிலைநாட்டிடுறோம், எல்லாம் A to Z பக்காவாக இருக்குது, மெயினானது கரண்ட் இல்லைங்கிற மாதிரி, அதில் இருக்கக்கூடிய ரூஹ் இல்லை, எல்லா செட்டிங் பக்காவாக இருக்குது, லைட்டை வச்சாச்சு, ஆல்ட்ரேஷன் போட்டாச்சு, ஸ்டிக்கர் ஒட்டியாச்சு, எல்லாம் ஹார்ட் ஷேப்பில் லைட் பார்த்தா தெரியுது, எரிய மாட்டேங்குது, ஏன் கரண்ட் இல்லை. அதில் இருக்க வேண்டிய அசலான விஷயம் இல்லைங்கிற மாதிரி தொழுகையினுடைய வெளிரங்கம் எல்லாம் பக்காவாக இருக்குது, ருக்கு அமைப்பு, சைஸ் அமைப்பு. திரும்ப ஏன் சொல்லணும்னா வாழ்க்கையில் இதை உணரணுங்கிறதுக்காகத்தான். இந்த மாற்றத்தை நிச்சயமாக கொண்டு வந்தே தீரணும். இந்த மாற்றத்தை, ஏன்னா தொழுகையில் இன்றைக்கி நம்ம வந்து நிற்க ஆரம்பிச்சிட்டோம், அதில் ஒன்று பெறப்படாமல் இருக்குது. தொழுகையாளியாக ஆகி ஒரு 6 மாதத்தில் பெறப்பட்டுருதா, ஒரு வருஷத்தில் பெறப்படுதான்னு கேட்டால் இல்லை. 15 வயசில் ஆரம்பித்தவங்க இருப்பீங்க, 20 வயசில் ஆரம்பித்தவங்க இருப்பீங்க, 12 வயசில் ஆரம்பித்தவங்க இருப்போம். தொழுகை ஆரம்பித்தவங்க 20 ஆயிடுச்சு, 30 ஆயிடுச்சு, 40 ஆயிடுச்சு, தொழுகை சரியாயிடுச்சு. கொஞ்சமாக சரி பண்ணி ஒரு 6 மாதம், ஒரு வருஷத்தில் தொழுகை சரி பண்ணிடுறோம். அதை சரி பண்ணுங்கிற ஒரு மனநிலைக்கு வந்து 60-70 ஆகி மௌத்தா போகிற வரைக்கும் அதில் மட்டுமே நம்ம பரிபூர்ணம் அடைஞ்சிட்டோம்னு நினைக்கிறமே தவிர, எப்பயாவது எதையாவது ஒன்று கரெக்ட் பண்ணிப்போம். நான் இவ்வளோ நாளாக இப்படி தான் கையை வச்சுட்டு இருந்தேன், இப்போ தான் அந்த பயான் கேட்டு இல்லை, அந்த ஹதீஸ் படித்து தெரியுது, நான் இப்படி கை வைக்கணும் போல், நான் இப்படி விரலை விரிச்சு வைக்கக்கூடாது, இப்படி வைக்கணும் போல், இதை மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுவோம், ரிவைஸ் பண்ணுவோம். கை வைக்கிறது, கால் வைக்கிறது, அதில் சண்டை போட சொன்னால் நல்லா சண்டை போடுவோம். அதில் 4 பேரை வந்து கிரிட்டிசைஸ் பண்ண சொன்னால் சொல்லுவோம், ஓன் தொழுக கூடாது, ஏன் தொழுக தான் நபி வழி அப்படின்னு. இதில் தான் நம்மளுடைய இது இருக்கே தவிர ஒரு விஷயத்தில் நம்மளுக்கு ரிவிஷனே இல்லை, இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லை. என்ன அப்படின்னா, தொழுகையை நான் புரிஞ்சு தொழுகிறேனா, உணர்ந்து தொழுகிறேனா, அந்த எசன்ஸ் உண்மையான அடிப்படை இருக்காங்கிறதுல கடைசி வரைக்கும் நம்மளுக்கு சிந்தனையே இல்லை, அதில் பொருட்டே இல்லை. அதை பற்றி தான் நம்ம ஆழமாக சிந்திக்கணும். அதுதான் உண்மையான யதார்த்தமான ஒன்று இருக்குது. முழுக்க புரிஞ்சு நம்ம ஓதக்கூடிய சூறாக்கெல்லாம் என்ன அர்த்தம் தெரிஞ்சு தொழுகிறது, இது உன்னத நிலை. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஆரம்பித்து நம்ம துணை சூரா ஓதுறதுலேருந்து ருக்கூல ஓதக்கூடிய திக்ருகள், தஸ்பீஹுகள், சைஸால் ஓதக்கூடியது, 2 சைஸா கடையில் என்ன சொல்கிறோம், என்னமோ ஒன்று சொல்கிறோம், அதுக்கான அர்த்தம் என்ன, அத்தையாத்துங்கிற பேரில் ஒன்று ஓதுறோம், அது நம்ம சொல்லுவோம் முதல் அத்தையாத், 2வது அத்தையாத், 3வது அத்தையாத்தும்பாங்க. கேட்டால் 2வது அத்தையாத்துக்கு பேர் செலவாத்து, 3வது அத்தையாத்துக்கு பேர் துவா, இப்படிலாம் சிலர் பழகி வச்சுருப்போம். அல்லது அத்தையாத்து, செலவாத்து, துவா, இது என்ன சொல்கிறோங்கிறது உணர்ந்து புரிஞ்சு தொழுவது என்பது ஒரு நிலை. இது பெர்ஃபெக்ட், இதுதான் உன்னதமான ஒரு பெர்ஃபெக்டான ஒரு நிலை. குறைந்தபட்சம் அது எனக்கு புரியலைனாலுமே கூட, ஏன்னா புரியுங்கிறது எத்தனை பேர் அப்படின்னு கேட்டால் ஆலிம்கள் கை தூக்கலாம், ஹாஃபிஸ்கள்னால கூட கை தூக்க முடியாது, ஆலிம்கள் கை தூக்கலாம். அல்லது இது மாதிரியான ஒரு கோர்ஸ் போனோம், ஒரு BAS படித்தேன், MAS படித்தேன், BRB படித்தேன், இல்லை இஸ்லாமிக் கோர்ஸ் படித்தேன், இல்லை மதரசாவில் படித்தேன், அது நல்லா உஸ்தாது நடத்தினாங்க, படிச்சுக்கிட்டோம் அப்படின்னு கற்றுக்கொண்டவங்க கை தூக்கலாம். சாமானியர்கள், பொதுமக்கள் யாருனாலும் கை தூக்க முடியாது, யதார்த்தமான உண்மை. அந்த நிலைக்கு நம்ம போகலைனாலும் கூட அதுதான் வந்து மச் நீடட். அப்படிப்பட்ட நிலைக்கு நம்ம வரணும், புரிஞ்சே தொழுகணுங்கிறது. இல்லைனாலுமே கூட நான் நிற்கிற ரசூலை சொன்னாங்கல்ல, நீங்கள் தொழுவுறீங்க அப்படின்னு சொன்னால் கன்னக்க தரா அழுபுதுல்லாஹ கன்னக்க தரா, அல்லாவை பார்க்குற மாதிரியே தொழுவுங்க. இப்போ நிற்கிற போது நான் அல்லா பார்த்துட்டே நிற்கிறேன், இது புரியுறதுங்கிறது மட்டும் இல்லை, அல்லா முன்னாடி நிற்கிறேங்க அந்த சிந்தனை. நான் அல்லா முன்னாடி ருக்கு செஞ்சுட்டேன், அல்லா முன்னாடி நான் சைதா செஞ்சுட்டேன், அல்லா முன்னாடி இருக்கிறேன். இப்போ ஒருத்தவங்க பார்த்துட்டு இருக்காங்கன்னா, நம்ம வந்து ஸ்கூல்லலாம் சில விதமான விஷயங்களை செய்ய சொல்லுவாங்க, ட்ரில் பண்ணுவோம், NCC பண்ணுவோம், மார்ச் ஃபாஸ்ட் பண்ணுவோம், சில விதமான இது இருக்கும்போது PT சார் அதுக்கான மாஸ்டர் வந்து நிற்கும் போது சின்சியாரிட்டி அதிகமாக இருக்கும். அவர் அப்படி தள்ளி போய் அடுத்த கிளாஸை பார்க்கும்போது நம்மளுடைய இது சாதாரணமாகும். அப்போ நிற்கிறாரு, ஸ்டிக்கை வச்சு நம்ம முன்னாடி நிற்கிற இப்படி ரவுண்ட்ஸ் வராரு, எனக்கு எதிராக வரும்போது என்னுடைய இன்வால்மெண்ட் எப்படி இருக்கும்? அது வரைக்கும் தளர்வா அசால்ட்டாக இருக்கக்கூடியவன், ஸ்டிஃப்னஸ் இல்லாமல் இருப்பேன். ஆனால் அவர் வந்து என் முன்னாடி நிற்கிறாருன்னா அப்படி நடுங்கி நிற்போம்.
அந்த பயம், அவர் பார்க்குறாரு, கண்காணிக்கிறாரு, அதுக்கான கண்காணிப்பாளர் கண்காணிக்கிறார். இந்த கண்காணிப்பு அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கான்னு தொழுகையில் அந்த கான்சன்ட்ரேட் வந்துட்டா உன்னத நிலையை நாங்கள் ரசூல்லா அல்லாவை நீங்களே பார்க்குறீங்கிற அளவுக்கு அந்த நிலைக்கு போக முடியலையா, அல்லாஹ் உங்களை பார்க்குறாங்கிற அளவுக்கு நீங்கள் தொழுவுங்க. இதுதான் இறை சிந்தனையோடு தொழுவது, இதுதான் ரூஹோட தொழுகிறது, ஆன்மாவோட தொழுவது. தொழுகையில் இருக்க வேண்டிய எசன்ஸ் என்பது அதுதான். அப்படி அல்லாவை நீங்கள் பார்க்குற மாதிரி நினைக்க முடியலைன்னா இன்னஹு யராக், அவன் உங்களை பார்க்குற என்ற நிலையில் நீங்கள் தொழுவுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. இது குறைந்தபட்சம். முதல் நிலை என்ன, புரிஞ்சே தொழுகிறது. ரெண்டாவது நிலை, புரியலனாலுமே கூட அல்லாஹ்வை நினைக்கிறேன். அது அந்த எக்ஸசைஸ் எப்படி முழுசாக செய்யணும்னு தெரியாதவங்க கூட அந்த சார் வந்து நிற்கும் போது ஓரளவுக்கு அவங்களுடைய பஞ்சுவாலிட்டி காட்டுவாங்க. கொஞ்சம் ஏனதானமாக நிற்காமல் ஏதோ ஆக்ஷனாவது பண்ணுவாங்க. அந்த மாதிரி எனக்கு முழுசாக தொழில்னாலும் கூட, எனக்கு புரியலனாலும் கூட, புரிஞ்ச மாதிரி நான் நடிக்கிறேன், நான் அல்லாமல் நான் நிற்கிறேன், அல்லா பார்த்துட்டு இருக்கேன் அப்படிங்கிற ஒரு உணர்வோடு தொழுகிறோம் பார்த்தீங்களா. அந்த உணர்வோடு ருக்கு சைதா செஞ்சு அந்த உணர்வோடு தொழுதுட்டு போயிட்டா இதுவும் சிறந்த தொழுகை. இது இறை சிந்தனையோடு தொழப்பட்ட தொழுகை. ஆக இறை சிந்தனையோடு தொழக்கூடிய தொழுகை என்பது 2 ரீதியில் இருக்குது. ஒன்று புரிந்து, இன்னொன்று புரியலைனாலுமே கூட அல்லாஹ் முன்னாடி நிற்கிறேங்கிற அந்த உணர்வோடு. இந்த 2 நிலையில் ஏதாவது ஒரு நிலையில் இருந்துட்டால் நம்மளோட தொழுகை அது சிறந்த தொழுகை. இந்த 2 நிலையில் இருக்காங்கிறதா இப்போ கேள்வி. முழுக்க புரிஞ்சு தொழுறாமான்னு கேட்டாலும் பலரிடத்துல இல்லைங்கிற பதில் தான் நம்ம சொல்ல போகிறோம். சரி, அல்லாஹ்வோட சிந்தனையோடு தான் நிற்கிறேன்னு கேட்டாலும் இதுவும் இல்லை. ஆட்டோமேட்டிக்காக ஒருவன் நிற்பேன், அல்லாஹ் அக்பர்னு ஒரு சவுண்டு கேட்டால் ஏதோ ஒரு சிந்தனை எழுந்துட்டு இருப்பேன், ருக்கு கூப்பிட்றாருப்பான்னு போயிடுவேன். சமையலாம் லிமன் ஹமீதான்னு சொன்னால் வந்துடுவேன். இப்படி தானே அத்தையாத்தில் ஓதிட்டு இருப்போம், எப்போ சலாம் கொடுப்பாருங்கிற சிந்தனையில் இருப்போம். சலாம் அடிக்கின்றாருன்னா ஓகே பெல் அடிச்சிருச்சு வெளியே போகிறதுக்கு நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறோம், சலாம் கொடுத்துட்டு போகிற நிலைமையில் இப்படி ஒரு ஃபார்மாலிட்டியாக தான் ஆயிடுச்சு. இது மாறணும். அப்போ மாறுறதுக்கு 2 முயற்சிங்கிறத நான் சொல்கிறதே திரும்ப நான் சொல்கிறேங்கிறது எனக்கே தெரியுது. ஏன் அப்படின்னா இது ஆளை பதியணும், கேட்டுட்டு போகிற விஷயம் கிடையாது, மாற்றத்துக்கான விஷயம். அப்போது இதை நான் 2 ரீதியில் இதை நான் கலந்து எடுக்கணும் அப்படின்னு சொன்னால், ஒன்று பெரிய முயற்சி எடுங்க, நான் புரியணும், முழுக்க நான் என்னுடைய தக்பீருடைய எல்லாத்திலிருந்து சலாம் வரைக்கும் நான் உள்ள வார்த்தையை நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படிங்கிற முயற்சி எடுங்க. இது வந்து லாங் டேர்ம் ப்ராசஸ்ஸு. இதனுடைய பெனிஃபிட், இதனுடைய நன்மை என்பது மிக உன்னதமானது. குறைந்தபட்சம் கான்சன்ட்ரேஷன், அந்த சிந்தனையோடையாவது நம்ம தொழுவோம், தொழுகையில் அந்த உணர்வை நம்ம கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் இருக்கணும். இந்த சிந்தனையில் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை, சஹாபாக்கள் தொழுகை இருந்தது. அது இல்லாதது முனாஃபிக்கீன்களுடைய தொழுகை. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வலா யذ்குருன அல்லாஹ இல்லா கலீலா. அல்லாஹ்வை சிறிது நேரம் தான் அவங்க நினச்சி பார்க்குறாங்க. தொழுகையில் கூட அல்லாஹ்வோட சிந்தனை இல்லாமல் வந்து நிற்கிறாங்கன்னு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். ஆனால் முழு நேரமும் அல்லாஹ்வோட சிந்தனை இல்லாமல் நம்ம நிற்கக்கூடிய இந்த தொழுகைக்கு பேர் என்னென்று தெரியலை. அப்படிப்பட்ட நிலைமையில் தான் நம்மளுடைய தொழுகை என்பது இருந்து கொண்டு இருக்கிறது. இதை வந்து ப்ராக்டிக்கலாக ரசூலுல்லாஹ் எப்படி இதை வந்து அல்லாஹ்வுடைய சிந்தனை கொண்டு வரணுங்கிறது எப்படிப்பட்ட அழகிய முயற்சி எடுத்தாங்கிறத நான் சொல்கிறேன். இதை கவனிச்சுக்கோங்க. ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் எந்த நேரம் அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு இருக்கிறவங்க தான், அதில் மாற்று கருத்தே இல்லை. எங்கே இருந்தாலும் எந்த சந்தர்ப்பத்தை ரசூலுல்லாஹ்ங்கிறவங்க அல்லாஹ்வை நினைக்கிறவங்க தான். அல்லாஹ்வுடைய சிந்தனை இல்லாமல் அவங்க இருக்க மாட்டாங்க. தொழுகையில் தான் அவங்களுக்கான முழு ஈடுபாடு இருந்தது. குர்ரத்து ஐனி ஃபிஸ்ஸலான்னு சொன்னாங்க. குர்ரத்து ஐனி ஃபிஸ்ஸலா, என்னுடைய கண் குளிர்ச்சி தொழுகின்றாங்க. நம்மளுக்கு அது ஒரு பாரம், நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு கடமை. தூக்கத்தை வந்து கலைச்சிட்டு தொழுகையில் வந்து நிற்கிறங்கிறது ரொம்ப சிரமம். இதுதான் நம்மளுடைய நிலை. ஆனால் ரசூலுல்லாவுக்கு கண் குளிர்ச்சியே தொழுகைன்னு தான் சொன்னாங்க. அப்படியேப்பட்ட அந்த ரசூலுல்லாவுடைய வாழ்க்கையில் எடுத்து பாருங்கள், அவங்க தொழுகையில் ஈடுபாடை அதிகப்படுத்துறதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுத்தாங்க. தொழுகையினுடைய ஈடுபாடு அதிகப்படுத்துறதுக்கு அவங்க எடுத்த முயற்சிகளில் என்ன ஒன்று அப்படின்னு சொன்னால், தக்பீர் கட்டும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹு அக்பர் அப்படின்னு தக்பீர் கட்டுறாங்கல்ல, தக்பீர் கட்டினதுக்கப்புறம் நம்ம துவா ஓதுறோம். என்ன துவா ஓதுவோம் சொல்லுங்கள்? சுப்ஹானக அல்லாஹு பிஹம்திக வ தபாரக இஸ்முக வ தஆலா ஜத்துக வ லா இலாஹ கைருக. வேற அல்லாஹும்ம பாஇத் பைனி வ பைன ஹதாயா என்று துவங்கக்கூடிய அந்த துவா. வேற வஜ்ஜஹ்து வஜ்ஹி லில்லதி ஃபதர ஸமாவாதி. இப்படி ஓதுனாங்கன்னு சொல்லி வருது. சில இமாம்கள் சில துவாக்களை அவங்க ப்ரிஃபர் பண்ணதுனால அதை வந்து சில இமாம்களோடு இணைத்து சொல்லப்படுவதும் உண்டு. ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் வஜ்ஜஹத் எனக்கூடிய துவாவை சிறந்த துவாக சொல்கிறனால ஷாஃபி ஸ்கூல் ஆஃப் தாட் உள்ளவங்க அதை ஓதுறாங்க அப்படிங்கிறது ஒரு புரிதல். இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ், அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிலாம் சுப்ஹானக அல்லாஹும்ம தேர்வு செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி நம்ம அது அப்படி ஒரு புரிதல் என்பது ஒன்று இருக்குது. அதை விடுங்க. ஆக மொத்தம் எல்லாமே ரசூலுல்லாஹ் ஓதுனாங்க. ஒரு துவா என்பது தொழுகையை ஆரம்பிக்கக்கூடிய துவாவாக ஒன்று இருக்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை மாற்றுறாங்க. எல்லாமே ரசூலுல்லாஹ் ஓதுனது தான், எல்லாமே ஆதரவுபூர்வமான துவா தான். அப்போ இதனுடைய அர்த்தம் என்னென்னா, சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக வ தபாரக இஸ்முக என்ற துவாவை கொண்டு அதனுடைய அர்த்தம் பார்த்தோம் அப்படின்னா அதில் அல்லாஹ்வை புகழ்றது இருக்கும். அல்லாஹ் பரிசுத்தமானவன், அவனை நான் புகழ்கிறேன், அவன் இடத்துல என்னுடைய பாவ மன்னிப்பு கேட்குறேங்கிற மாதிரி அர்த்தம்லாம் இருக்கும். அதுக்குள்ளே போனோம்னா இன்னும் நம்மளுக்கு நேரம் ஆகிடும். அப்படி ஒரு துவா ஓதிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை போதுமாக்கிக்கல.
இன்னொரு நாள் தொழுவும் போது துவாவை மாற்றுறாங்க. அது பழகிடக்கூடாது. தக்பீர் கட்டணுமோ சுப்ஹானக்கல்லாஹ்னு உணர்வு இல்லாமல் சொல்லக்கூடாது, வார்த்தையை மாற்றுறாங்க. இன்னி வஜ்ஜஹ்து வஜ்ஹி, எனது முகத்தை நான் முன்னோக்கி விட்டேன், இந்த முகத்தை படைத்த வானம் பூமியை படைத்த இறைவனுக்கு முன்பாக நான் வந்து நின்று விட்டேன் அப்படின்னு சொல்லி என்னோட தொழுகை, என்னுடைய காணிக்கைகள், என்னுடைய வாழ்க்கை, மரணம் அனைத்தும் அல்லாஹ்வுக்காக அப்படின்னு வந்த உடனே அல்லாஹ்ட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு நம்ம சூரா ஓத போகிறோம். அந்த ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் தான் அந்த துஆவுல் இஃப்திதான்னு சொல்கிறோம். அதை மாற்றுறாங்க. இன்னொரு தருணத்தில் ஓதுறாங்க, அல்லாஹும்ம பாஇத் பைனி வ பைன ஹத்தாயா, நான் எவ்வளோ பாவம் செஞ்சுட்டேன், என்னுடைய பாவங்களுக்கும் எனக்கு மத்தியில் கிழக்கு மேற்குக்கு மத்தியில் ஏற்படுத்தின தூரத்தை மாதிரி ஏற்படுத்திட்டு துவா செய்கிறாங்க. இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒன்றை பழகி அது தன்னால் நாவல வந்தது சொன்னோம் அப்படின்னு போனதா இல்லாமல் அல்லாஹ்வை வெவ்வேறு வார்த்தைகளில் புகழணும், வெவ்வேறு வார்த்தைகள் அல்லாஹ்ட்ட துவா செய்யணுங்கிறத பழக்கி தர்றதுக்காக தான் துவா மாற்றுறாங்க. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுதுட்டு இருக்கும்போது இன்னொரு சஹாபி யதார்த்தமாக வந்து தொழுகிறாரு. நசையில் இந்த செய்தி இருக்குன்னு நினைக்கிறேன், சஹியான செய்தி நிச்சயமா. அப்போது அந்த சஹாபி சக்தமாக தக்பீர் சொல்கிறார், அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் சொல்லிட்டு அல்லாஹு அக்பர் கபீரா வல்ஹம்துலில்லாஹி கசீரா வ சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி புக்ரத்தன் வசீலான்னு சொல்லி அவர் தக்பீர் சொல்லி தொழுது முடிச்சாச்சு. சலாம் கொடுத்ததுக்கப்புறம் மணில் முத்தகல்லிம் ஃபிஸ் ஸலா அப்படின்னு கேட்டாங்க. இந்த மாதிரி புதுசாக வந்து துவா ஓதுனது யார் அப்படின்னு கேட்கும்போது இவர் தான் அப்படின்னு சொல்லும் பொழுது அதனுடைய நன்மைகளை எடுத்து சொல்வதற்காக வானவர்கள் போட்டி போடுகிறார்கள் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ இது என்னன்னா, அந்த சஹாபியினுடைய அந்த செயலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கீகரிக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கீகாரம் கிடைக்கலன்னா இது சுன்னாவாகாது. ரசூல்லாவுக்கு முன்னாடி இந்த சஹாபி செய்யாமல் அவங்க தனிப்பட்ட முறையில் செஞ்சாங்கன்னு அது சொன்னான்னு சொல்ல மாட்டோம். இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. இது கியாமத்து நாள் வரைக்கும் தக்பீருக்கு பிறகு ஓதக்கூடிய ஒரு அல்லாஹ் அக்பருக்கு பிறகு ஓதக்கூடிய ஒரு தக்பீராக இருக்க வேண்டும் என்ற அல்லாஹ்வுடைய நாட்டத்தின்படி அந்த சஹாபி நாவில் இருந்து அல்லாஹ் அதை வெளிப்படுத்த ரசூல்லா அதை காதில் உள்வாங்க, தொழுது முடிச்சுட்டு இது யார் சொன்னதுன்னு கேட்க அது இவர் தான் சொன்னதுக்கப்புறம் இந்த நன்மைகளை எடுத்து சொல்வதற்காக மாணவர்கள் போட்டி போடுறாங்கங்கிற இந்த சினாரியோ எல்லாமே நடந்தது. இந்த துவா என்பது நடைமுறையில் வர வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில். இதில் என்ன விஷயம், அப்போ அந்த சஹாபி வெறும் அல்லாஹ் அக்பர்னு சொல்லாமல் அவருடைய உணர்வு அப்படி உருவாக்குனாங்க சஹாபாக்களை. ரசூல்லா அல்லாஹ் முன்னாடி வந்து நிற்கிறேன்னா ஃபார்மாலிட்டி இல்லை, அல்லாஹ் பெரியவன் அப்படி ஓதுறது இல்லை, என்னமாவது சொல்லி அல்லாஹ் இன்னும் திருப்திப்படுத்த வேண்டும் என்ற ரீதியில் அல்லாஹ் அக்பர் கபீரா, அல்லாஹ் பெரியவன், அவன் மாபெரியவன், மிகப்பெரியவன், வல்ஹம்துலில்லாஹி கஸீரா, அல்லாஹ் எல்லா புகழும் அவனுக்கே என்று காலை மாலை முழுக்க முழுக்க அவனே துதிப்பாட தகுதியானவன் அப்படின்னு சொல்லி ஒரு தொழுவும் போது அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாராட்டுறாங்க. இப்படி அல்லாஹ் புகழ்றதே அல்லாஹ் விரும்புகிறாங்கிற ரீதியில் இந்த நன்மையை மலக்குமார்கள் போட்டியில் தூக்கிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் அந்த வெரைட்டிஸ் ஆஃப் துவாக்கள், அந்த வெரைட்டிஸ் ஆஃப் அதுக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிமுகம் படுத்துகிறார்கள். வேறு சில ஹதீஸில் நபி அவர்களே இதை ஓதுனாங்கன்னு வருது, வேறு சில ஹதீஸ்களில் நபி அவர்கள் இப்படி ஓதுனாங்கன்னு வருது. அப்படி இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கவும் செய்கிறாங்க. வேறு சில சஹாபாக்கள் அவங்க பேர் வந்து சமீபத்தில் தான் படித்தேன், மறந்துடுச்சு, இறுதியில் வேணும் நான் பார்த்துட்டு சொல்கிறேன். ஜுபைர் பின் முத்தைம் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தியில் இந்த மாதிரி ஒரு தோழர் ஓதுனார். ஜுபைர் பின் முத்தைம் ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய செய்தியில் ரசூல்லா ஓதுனாங்கன்னு வருது. இப்னு உமர் ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய செய்தியில் ஒரு சஹாபி ஓதுனார், அதை கேட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி வருது. முழுக்க ஆதாரபூர்வமான செய்தி. இப்படி வெவ்வேறு ரீதியில் புகழ்றத நம்மளுக்கு வழிகாட்டப்பட்டிருக்கு. காரணம், ஒன்றை பழகி அதை சடங்காக்கிடக்கூடாது. அப்படியே பாருங்கள், நீங்கள் ருக்குவுக்கு போகக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுப்ஹான ரப்பில் அஸீம் என்று சொன்னார்கள். சில சந்தர்ப்பங்களிலே சுப்ஹான ரப்பில் அஸீம் வ பிஹம்திஹி என்று சொன்னார்கள். சில சந்தர்ப்பங்களிலே சுப்பூஹுன் குத்தூசுன் ரப்புல் மலாயிகத்தி வர்ரூஹ் என்று சொன்னார்கள். சில சந்தர்ப்பங்களிலே சுப்ஹான தில் ஜபரூத் வல் மலக்கூத் வல் கிப்ரியாஇ வல் அஸ்மா. முழு மஜ்மால யாருமே சொல்ல மாட்டேங்கிறீங்களே, அப்போ இதை நம்ம கேள்விப்படலை. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ருக்கூல செய்த தஸ்பீகளில் உள்ள தஸ்பீஹ் ஜிக்ர் ஆதாரபூர்வமான அதிகாரப்பூர்வமான ஹதீஸ் கிரந்தங்கள் இருக்குது. ஏன் நமக்கு இது புதுசாக தெரியுது? நான் பழகினது சுப்ஹான ரப்பில் அஸீம். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் வாழ்ந்த மாதிரி நான் 950 வருஷம் வாழப்போலாம், நான் அதை தான் சொல்ல போகிறேன். அதுக்கப்புறம் நான் ஏன் வேறு தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு மனநிலை நம்ம இருந்துகிட்டு இருக்கோம். ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் முன்னேற்றம் டெவலப்மெண்ட்டுங்கிறது நம்மளுடைய வேலையிலையும் வாய்ப்புகள்லையும் மற்ற விஷயத்தில் தானே தவிர இந்த தொழுகையில் அப்படிங்கிற மாதிரி ஈமானுடைய விஷயத்துலங்கிற நம்ம நினைக்கிறது இல்லை. யதார்த்தம் தான், எல்லார்ட்டையும் இருக்கக்கூடிய ஒரு குறை தான், உண்மை தான், ஏற்றுக்கொள்ள வேண்டியது தான், நானும் ஏற்றுக்கொள்ள வேண்டியது தான், நீங்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டியது தான். அப்போ இது யதார்த்தமாக நம்ம வந்து ஆச்சரியமாக பார்க்குறோம். அதே மாதிரி ரசூலுல்லாஹ் ருக்குல ஓதுனாங்க, சுப்ஹானக அல்லாஹும்ம ரப்பனா பிஹம்திக அல்லாஹும்ம அக்ஃபிர்லி அல்லாஹும்ம லக ரகஅது வ பிக ஆமன்து வ அலைக வ அனப்து ஹஷஅலக சம்இ வ பஸரி வ முஹி வ அஸ்மி வ அஸபி லா இலாஹ இல்லா அன்த. இப்படிலாம் ஓதுனாங்க. இதெல்லாம் நீண்ட துவாக்கள். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ருக்குல மணிக்கணக்கில் கிடக்குறாங்க,
போனால் எந்திரிக்கிற மாதிரி தெரியலையே. இதில் வந்து ஃபர்தான தொழுகையில் மணிக்கணக்கில் நிற்க மாட்டாங்க. அப்போ இரவு நேர தொழுகைகள், அதே போன்று கியாமுல்லைல் தொழுகைகளில் தஹஜ்ஜுத் தொழுகை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழும்போது நிற்றலில் நின்றதை போன்று ருக்குவில் நீண்ட நேரம் நின்றார்கள், ருக்குவில் இருந்ததை போன்று சஜ்தாவில் நீண்ட நேரம் இருந்தார்கள். இப்படிலாம் வருதே. சுபஹான ரப்பில் அதீம் ஒரு 300 வாட்டி சொன்னாங்க நினச்சிக்கிட்டீங்களோ? கிடையாது. சுபஹான ரப்பில் ஆலா ஒரு 500 வாட்டி சொன்னா நினச்சிக்கிட்டீங்களோ? கிடையவே கிடையாது. வெரைட்டியாக ஓதுவாங்க. எப்படிலாம் புகழ. அந்த பெத்த பிள்ளைய, நம்ம பாசமான நம்ம பெத்தெடுத்த பிள்ளைய என்ன சொல்லிங்க கொஞ்சம் சொல்லுங்க. எத்தனை வார்த்தை நீங்கள் கொஞ்சம் வார்த்தை சில நேரத்தில் நம்ம கேள்விப்பட்டு கூட இருக்க மாட்டோம், உருவாக்கியிருப்போம். இப்படி இல்லாமல் கொஞ்சுவீங்க அப்படின்னு நம்மளுக்கு ஆச்சரியமா இருக்கு. இல்லையா? இல்லையா? உண்மைதானே? அப்படி ஒரு வார்த்தை தமிழ் என்ன அம்மா குட்டின்னு சொல்றதுன்னா அந்த குட்டி இந்த குட்டி நாக்குட்டின்னு கூட சொல்லுவோம். நாக்குட்டி நாய்க்குட்டின்னு எதுக்கு சொல்றது? திட்டுறதுக்காக சொல்லுவோம். ஆனால் அதையுமே செல்லமாக சொல்லும் போது அதில் சந்தோஷம். நாய்க்குட்டி அப்படிங்கிறத பாணியை மாற்றி அந்த செல்ல பிள்ளையை நம்ம சொல்லும் பொழுது அது சந்தோஷத்தை தருது. யாருக்கு அது முக சுளிப்பை தரலை. இதெல்லாம் என்னன்னா மனுஷனுடைய உணர்வுங்க. ஒரு விஷயத்தை எப்படி உணர்ந்து உணர்வோடு செய்யறான். உணர்வோட இதை விட வார்த்தைகள் கூட சொல்லலாம். பள்ளியில் சொன்னால் நல்லா இருக்காது. சில நேரத்தில் கெட்ட வார்த்தைகளை கூட கொஞ்சுவாங்க. அது உன்னத நிலை, உச்சகட்ட நிலை. கெட்ட வார்த்தையில பிள்ளையை கொஞ்சுவாங்க. அது அந்த பிள்ளைக்கு சந்தோஷமா இருக்கும், அவருக்கும் சந்தோஷமா இருக்கும், மனைவிக்கு சந்தோஷமா இருக்கும், எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கும். கொச்ச வார்த்தை இல்லை, சில கெட்ட வார்த்தைகள். அது என்னன்னா மனுஷன் அதை அந்த அளவுக்கு உணர்றது. இந்த வார்த்தையை என்ன கருத்துல நான் சொல்றேன்னா அது ஒரு காதலோடு ஒரு பண்போட ஒரு இறக்கத்தோட ஒரு பாசத்தோட அது கணவனுக்கு மனைவிக்கு மத்தியில் இருக்கலாம், அத்தாக்கும் பிள்ளைக்கு மத்தியில் இருக்கலாம். இப்படி அது வேறுபடுது. இதெல்லாம் என்ன அப்படின்னா ஒரு வார்த்தையை சொல்லி பிள்ளைக்கு நான் ஒரு செல்ல பேர் வச்சேன், அந்த செல்ல பேர் மட்டும்தான் அந்த பிள்ளை பெருசாகிற வரைக்கும் நான் பயன்படுத்தினா கிடையாது. நேற்று ஒன்று சொல்லுவோம், இன்னைக்கு ஒன்று சொல்லுவோம், நாளைக்கு ஒன்று சொல்லுவோம். இது என்னன்னா நம்மளுடைய மோஸ்ட் பிலவோடு இதை நினச்சி பாருங்க. அப்போதான் இது நம்மளுக்கு புரியும். சரிங்களா? நான் குழந்தையே ஒரு டீசெண்டான எக்ஸாம்பிளாக சொன்னேன், அவ்வளோதான். இது நம்மளை வந்து நம்மளுடைய சிந்தனைக்கு இது நம்மளுக்கு தெரியும். அப்போ என்னன்னா ஒரே மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அதுவே போர் அடிச்சது. என்ன எப்போ பார்த்தாலும் எப்படியே சொல்கிறீங்க, வேறு பேரில் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க நம்மள்கிட்ட. அப்போ இது எப்படி வந்து அதில் நம்மளுக்கு அந்த உணர்வு இருக்குதோ இதே மாதிரி இறைவனை திருப்திப்படுத்தக்கூடிய விஷயத்தில் காலத்துக்கும் சுபான ரப்பில் அதீம் என்பது அது அரைச்ச மாவே அரைக்கிறதுங்கிறது ஒரு உணர்வு, ஈமானிய ஒரு டேஸ்ட்டை தராது. சாப்பிட்ட சாப்பாடே சாப்பிட்டுட்டு இருந்தால் எங்கே அதில் ருசி தெரிய போகுது? நேற்று தோசை இன்னைக்கு வேறு சாப்பிட்டா தானே அது ருசியை தருது. நேற்றும் சுபான ரப்பில் அதீம், துஹர்லையும் சுபான ரப்பில் அதீம், அசர்லையும் சுபான ரப்பில் அதீம்னு நம்ம அதே ஓதுனால தானே அந்த மாற்றமே இல்லை, அந்த டேஸ்ட்டு தெரியல. அதை மாற்றி மாற்றி சொல்லும் பொழுது ஒரு தடவை சுபான ரப்பில் அதீம் சொல்லுவோம், ஒரு தடவை சுபான ரப்பில் அதீம் அபிஹம்திஹி சொல்லுவோம், ஒரு தடவை சுப்புஹுன் குத்தூஸ் ரப்புல் மலாயிகத்து வர்ருஹு சொல்லுவோம். இப்படி மாற்றி மாற்றி சொல்லும் பொழுது அதுவே நீண்ட நேர தொழுகையாக ஒரு இரவு நேர தொழுகை இருக்கும்போது எல்லாத்தையும் சொல்லுவோம், ரொம்ப நேரத்துக்கு சொல்லுவோம் என்று சொல்லும் பொழுது அது அந்த உணர்வை தரும். அதை புரிஞ்சு சொல்லும் போது என்ன வார்த்தையில் நான் சொல்கிறேன், என்ன வார்த்தையில் நான் அல்லாஹ்வை புகழ்றேங்க அதை உணர்ந்து சொல்லும் பொழுது இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அந்த ருக்குல எந்திரிக்கிறது மனசே வராது. அப்படி தான் ரசூலை கடப்பாங்க ருக்குல. இப்போ புரியுதா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீண்ட நேரம் ருக்கு செஞ்சாங்க, சஹாபாக்கள் நீண்ட நேரம் ருக்கு செஞ்சாங்க. பறவைகள் வந்து உட்கார்ந்தா கூட அப்படி நின்றாங்கன்னா பறவைகள் வந்து உட்கார்ந்துரும். இன்னைக்கு யார் எதில் வந்து பறவை வந்து உட்காரும்? நம்ம நடந்து போயிட்டு இருக்கோம், இல்லை நின்று டீ குடிச்சிட்டு இருக்கோம், நம்ம மேலே பறவை வந்து உட்காந்துருமா? ஆசையே பட்டாலும் வந்து உட்காராது. உட்காருன்னு சொன்னால் உட்காராது. ஆனால் அதே இடத்துல ஒரு ஸ்டாச்சு, ஒரு சிலை இருந்துச்சுன்னா அது உட்காராதா? அந்த சிலையில் வந்து வாழை தூக்கிட்டு இருந்தாலும் கூட சரி, அதுக்கு தெரியும் அது சிலை தான் சொல்லி வந்து உட்காரும். சஹாபாக்கள் தொழுகும் பொழுது ஏன் பறவைகள் வந்து உட்கார்ந்ததுன்னா அப்படி ஸ்டாச்சு மாதிரி நின்றாங்க. அல்லாஹ் முன்னாடி நிற்கிறோங்கிறதுல அந்த பயம், அந்த உணர்வு, உண்மையிலேயே அல்லாஹ் முன்னாடி நிற்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு தான் அவங்க நின்றாங்க. உண்மையிலேயே அவங்க அல்லாஹ் முன்னாடி தலை குனிந்து தான் நினைந்து தான் ருக்குவில் வந்து சரிசமமாக முதுகு வச்சு அவங்க நிற்பாங்க. அந்த திக்ருகளை உணர்வோடு ஓதிட்டு இருப்பாங்க. என்ன ஓதுறோம், என்ன வார்த்தையில் நல்லா புகழ்றோங்கிற சிந்தனையோடு அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. இப்படி ரசூலுல்லாஹ் வாழ்க்கையில் சஹாபாக்கள் வாழ்க்கையில் இருந்தனால அது ஒரு ருசியானதாக இருந்தது. எவ்வளோ நேரம் நின்றாலும் அது பத்தாததாக இருந்தது. அவ்வளோ நேரம் ருக்குவில் அல்லாவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்ந்துட்டு எந்திரிச்ச மனுஷன் என்ன சொல்லிட்டு எந்திரிக்கிறாங்க? என்ன சொல்லிட்டு எந்திரிக்கிறோம் சொல்லுங்க? சுப்ஹானல்லாஹ், சமி அல்லாஹு லிமன் ஹமீதா. அதுக்கு என்ன அர்த்தம்? தன்னை புகழ்ந்தவனே அல்லாஹ் கேட்டுவிட்டான். ஓகேங்களா? அல்லாஹ் ஹாஸ் லிசன் டு the one who has praised him. யார் அவனை புகழ்ந்தானோ அந்த புகழ்ச்சியை கேட்டு விட்டான். இதை நம்மளும் சொல்கிறோம். சரிங்களா? கோச்சிக்காதீங்க. இதை நம்மளும் சொல்கிறோம், ஆனால் வெக்கம் இல்லாமல் தான் சொல்கிறோம். ருக்குவில் அல்லாஹ் புகழ்ந்துட்டு இந்த புகழெல்லாம் அல்லாஹ் கேட்டுட்டாங்கிற ஈமானோடு எந்திரிக்கிறது தான் அதுக்கான அர்த்தம். ஆனால் ஃபார்மாலிட்டிக்கு அரைச்சமாவை அரைக்கிறங்கிற சுப்ஹான ரப்பில் அதீம், சுப்ஹான ரப்பில் அதீம், சுப்ஹான ரப்பில் அஸீம், அது உச்சரிப்பு கூட சரி பண்ணாம சுப்ஹான ரப்பில் அலீம் இப்படி சொல்கிறோம். அலீம்னா வேதனை தரக்கூடியன்னு அர்த்தம். அதாபுன் அலீம்,
வேதனை தரக்கூடிய தண்டனை, வலியான தண்டனை, அது வேற டிபார்ட்மெண்ட், அதுக்குள்ளே போனால் டைம் பத்தாது. அப்போது அது என்ன அர்த்தத்தில் இருக்குது, என்ன உச்சரிப்புன்னு கூட நம்மள்ட்ட இல்லை. வந்த வாயில் சுபான் ரபில் அலீமோ சுபான் ரபில் அசீமோ, உருது ஸ்பீக்கிங்காக இருக்கவங்க தஜ்வீத் தெரியாதவங்க அசீம்னு சொல்லுவோம், அதுக்கு அர்த்தம் வேறு, அர்த்தம் இல்லை. தமிழ் ஸ்பீக்கிங்காக இருக்கவங்க தஜ்வீத் படிக்காதவங்க அலீம்னு சொல்லுவோம், அதுக்கு அர்த்தம் ரொம்ப மோசமானது. வேதனை தரக்கூடிய எனது இறைவன் பரிசுத்தமான, என்ன காம்பினேஷன் பா இது, வேதனை தரக்கூடிய எனது இறைவன் பரிசுத்தமான, எல்லாம் புகழ்றோமா இல்லை இகழ்றோமா, என்ன வஞ்ச புகழ்ச்சியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கு உண்மையான அர்த்தம் என்ன, மகத்தானது இறைவன் பரிசுத்தமானவன், அப்படி மாற்றிட்டோம். எனவே ஒன்று சரி, நம்மளுடைய எண்ணத்தில் என்ன தான் இருக்குது, அல்லாஹ் புகழ்னு தான் இருக்குன்னு அடிப்பில் சுமன் ரபிலையும் சுமன் ரபிலையும் சுமன் ரபிலும் டக்கு டக்குன்னு சொன்னமா சொல்லாமான்னு தெரியாமல் அல்லாஹ் தன்னை புகழ்ந்தவனை செவிமடுத்து விட்டான், அப்படியே பெருசாக புகழ்ந்துட்ட மாதிரி. நம்ம என்ன சொல்கிறோம், சமி அல்லாஹு லிமன் ஹமீதாங்கன்னு எந்திரிக்கிறோம். அப்போ இந்த சமி அல்லா லிமன் ஹமீதான் ரசூல் ஏன் சொன்னாங்கன்னா, அவ்வளோ புகழ்ந்தாங்க, மாற்றி மாற்றி வார்த்தைகளை பயன்படுத்தி புகழ்ந்தாங்க. எந்திரிச்ச மனுஷன் அடுத்து எங்கே போகணும் சொல்லுங்கள், வீட்டுக்கா, சஜிதாக்கு போகணும். ஆனால் போகிறாங்களான்னு பார்த்தா போக மாட்டுக்கிறாங்க. ரப்பனா லக்கல் ஹம்த் ஹம்தன் கசீரன் தொய்யிம முபாரக்கன் ஃபீ. அதுக்கப்புறம் வேற என்ன சொல்லியிருக்காங்க, மில் அஸ் சமாவாத்தி மில் அல் அருது மில் அமா பைனுமா மில் அமா ஷீத்தமா பாத். இப்படி புகழ்ந்தது பத்தாதுங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம ஒழுங்காக செய்யலை அப்படின்னா அடுத்தது சேர்த்து வச்சு செய்வோமே, அந்த மாதிரி எந்திரிச்சு நின்றுட்டு அல்லாவுக்கே எல்லா புகழும், எப்படியாப்பட்ட புகழ்ச்சி, அவனுக்கே எல்லா புகழும், ரப் ஹம்தன் கசீரன் அதிகமான புகழ், முபாரக்கன் ஃபி அருள் வளம் நிறைந்த புகழ் அனைத்தும் அல்லாவுக்கு சொந்தமானது என்று சொல்லி மில் அஸ் சமாவாத், இந்த வானம் முழுக்க நம்ம வந்து பேச சொன்னால், ஒரு கவிதையை பேச சொன்னால் நல்லா விட்டடிங்கன்னா நம்ம பேசுவோம்ல, உன்னை எவ்வளோ பிடிக்கும், இந்த வானம் அளவுக்கு பிடிக்கும், இந்த பூமி அளவுக்கு பிடிக்கும் சொல்லுவோம்ல, இந்த உணர்வு வைப்பாங்க ரசூல். அதெல்லாம் எங்கே காட்டுறாங்க, இந்த திறமையெல்லாம் யார்கிட்ட காட்டுறாங்க, அல்லாஹ் புகழ்றதுல தான் காட்டினாங்க. மில் அஸ் சமாவாத் வானம் நிரம்ப, மில் அல் அருது பூமி நிரம்ப அல்லாவுக்கு புகழ், மில் அமா ஷீத்த மிம்பாது, இதை தாண்டி நீ என்ன நாடி இருக்காய் அவ்வளோ என்னால் புகழ முடியாது. நீ உன்னோட புகழுக்கு எவ்வளோ நீ உரித்தானோ அவ்வளோ புகழும் உனக்கு தான் யா அல்லா. இதுக்கு மேலே எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல, சரி கீழே வந்து சொல்கிறேன்னு அதுக்கப்புறம் அல்லாஹ் அக்பர்னு போகிறாங்க. அங்கே போன மனுஷன் பூமியை தலையில் கீழே வச்சாங்க, எந்திரிப்பாங்களான்னு பார்த்தா எந்திரிக்க மாட்டுறாங்க. என்னென்ன ஹதீஸ் கிதாபை எடுத்து புரட்டி பார்க்கும்போது தான் தெரியுது, சுபஹான ரப்பில் ஆயிலாவை தாண்டி எத்தனையோ திக்ருகள். சுபஹான ரப்பில் ஆயிலா என்பது ஒன்று, சுபஹான ரப்பில் ஆயிலா வபிஹம்தி என்பது ஒன்று, சுபஹானக அல்லாஹும்ம ரப்பனா பிஹம்திக அல்லாஹ் மக்ஃபிர் என்பது ஒன்று, அல்லாஹும்ம லக ஸஜதது வபிக ஆமன்து சஜத வஜ்ஹி லில்லதி ஹலகஹு வ ஷக்க ஸம்அஹு வ பஸரஹு பிஹவுலிஹி வ குவத்திஹி ஃபதபாரக்கல்லாஹு அஹ்ஸனுல் ஹாலிகீன். சில நினச்சிக்கிற அந்த துவா வந்து சஜ்தா திலாவத்துக்கு மட்டும் அப்படி கிடையாது. குர்ஆன் ஓதும்போது சஜ்தா வந்தால் இந்த துவா ஓதுவது என்பதும் சொன்னா. ரசூல்லா தொழுகையிலையும் இந்த துவா ஓதுவாங்க, தொழுகையினுடைய பொதுவான சஜ்தாலையும் இந்த துவா ஓதுவாங்க. அதே மாதிரி அல்லாஹ் மக்ஃபிர் லி தம்பி குல்லஹு திக்கஹு வ ஜில்லஹு வ அவ்வலஹு வ ஆஹிரஹு வ அலானியத்திஹு வ சிர்ரஹு, இதெல்லாம் ரசூல்லா சஜிதாவில் ஓதுன துவாக்கள். இவ்வளோவையும் செஞ்சிட்டு இருக்கிறனால தான் நேரம் எடுக்குது. என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு நம்மள்ட்ட கேட்பாங்க, ஒரு இடத்துல நின்றுட்டே இருப்போம், என்ன பண்ணிட்டு இருக்கிற. அப்போ ஒரு விஷயத்தில் நம்ம ஈடுபட்டு இருக்கிறனால இதுக்கு ஒரு நிமிஷம் தான் நான் என்ன பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு நம்மள்ட்ட கேட்குறோம்ல, அந்த மாதிரி நம்மளுடைய மனநிலை அப்படி ஆயிடுச்சு. சஜிதால போய் என்ன வேலை இருக்குது, 3 செகண்ட் 5 செகண்ட் தானே, ஏன் மணிக்கணக்கில் கடந்தாங்க அப்படின்னா, அப்படி இருங்க, அல்லாஹ் காலில் விழுந்தாச்சு, அல்லாவுடைய சன்னிதானத்தை விழுந்தாச்சு, எவ்வளோ புகழணுமோ புகழணும். நான் எனது தலையை எனது சிரத்தை, நான் தாழ்ந்தவன், இந்த பூமியிலிருந்து வந்தவன், இந்த பூமிக்குள்ளே செல்ல இருப்பவன், இந்த மண்ணிலிருந்து படைக்கப்பட்டவன், வெறும் மண்ணானவன் என்ற ரீதியில் தலையை கொண்டு போய் மண்ணில் வச்சு ரப்பியல் ஆயிலா உயர்ந்த எனது இறைவன் பரிசுத்தமானவன் சொல்லி தஸ்பீஹை நபி அவர்கள் ஆரம்பித்து எவ்வளோ புகழ முடியுமோ புகழ்ந்து துவா செய்யாமல் எந்திரிக்க மாட்டாங்க. ஏன் என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸில் சொன்னாங்க, அம்ம ருக்கு ஃபஅஸிமு ஃபீஹி ரப்ப, ருக்குவில் நீங்கள் இறைவனை எவ்வளோ புகழ முடியுமோ புகழுங்க, ருக்குவில் எவ்வளோ புகழ முடியுமோ புகழுங்க. வ அம்ம சுஜூத் ஃபஜ்தஹிது ஃபீஹி துஆ, சஜிதாவில் நீங்கள் எவ்வளோ துவா செய்ய முடியுமோ செய்யுங்கள். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமையான துவாக்களை சஜிதாவில் கற்றுத்தந்தார்கள். ஆனால் சுபஹான ரப்பில் ஆயிலா என்று சொல்வதற்கான காரணமே அப்படி அல்லாஹ்வை புகழ்ந்துட்டு துவா கேட்கணுங்கிறதுக்காகத்தான். சரிங்களா? இந்த மீனுடைய தூண்டில் நம்ம வந்து அந்த புழுவை மாற்றம் பார்த்தீங்களா, அதுக்கான காரணமே மீனை பிடிக்கிறதுக்காக தான். தூண்டில் வாங்கினவர் அந்த புழு எடுத்துட்டா, புழு கிடச்சிச்சின்னு எடுத்துகிட்டு போனார், அவர் முட்டாள்னு சொல்லுவோம். அந்த மாதிரி சுபஹான ரப்பில் ஆயிலான்னு சொல்லிட்டு மட்டும் நம்ம எந்திரிக்கிறோன்னா உண்மையிலேயே அது ஒரு விதமான பத்தாத தனம்தான். ஏன்னா சுபஹான ரப்பில் ஆயிலா என்று சொல்லி அல்லது சுபஹானக்கல்லாஹும் என்று போன்ற சில தஸ்பீகள் எல்லாம் செய்த பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செய்வாங்க. எடுத்த உடனே கேட்கறதுங்கிறது முறை அல்ல. அல்லாஹ்ட்ட கேட்கறதுக்கு ஒரு முறை இருக்குது. அல்லாஹ்ட்ட கேட்கறதுக்கான ஒரு உஸ்லூபை அல்லாஹ் தஆலா கற்றுத்தர்றான். அந்த அடிப்படையில் சூரத்துல் ஃபாத்திஹா, சரிங்களா, இந்த கருத்தோடு இன்ஷா அல்லாஹ் இன்றைய உரையை நம்ம நிறைவுபடுத்திடுவோம். சூரத்துல் ஃபாத்திஹா இருக்குது பார்த்தீங்களா,
இது ஒரு உதாரணமாக உங்களுக்கு நான் சொல்கிறேன் இன்ஷா அல்லாஹ். இதுக்கப்புறம் நம்ம தொடருவோம். சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய எசன்ஸ் என்னன்னு சொல்லுங்கள். சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய கருத்து, சப்ஜெக்ட் என்ன, அதனுடைய அசல் என்ன? துவா. என்ன துவா? கரெக்டாக சொல்லுங்கள். சூரத்து துவாவுடைய அசலான ஒரு பஞ்சை என்ன சொல்லுங்கள்? ஹிதாயத்தை கேட்குறது தான். சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய மேட்டர், சப்ஜெக்ட், எசன்ஸு, கருவு என்னன்னு கேட்டால் இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் தான். அந்த இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீமை எடுத்த உடனே கேட்குறது முறையல்ல. அதனால தான் என்ன செய்கிறோம்? முதல்ல அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அகிலத்தின் ரச்சகனாக எல்லாவுக்கும் எல்லா புகழும் புகழ்கிறோம். அல்லாஹ் அதுக்கு பதில் சொல்லுவான், எனது அடியான் என்னை புகழ்ந்து விட்டான், அர் ரஹ்மானிர் ரஹீம். அடுத்து சொல்கிறோம், அவன் அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடன். எனது அடியான் என்னை துதிபாடி விட்டான், மாலிகி யௌமித்தீன். அவன் நியாய தீர்ப்பு நாள் அதிபதி என்று சொல்கிறோம். என்னை எனது அடியான் மாண்புப்படுத்தி விட்டான். ஈய்யாக நஅபுது வ ஈய்யாக நஸ்தஈன். உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடத்தில் உதவி தேடுகிறோம். மேட்ருக்கு வந்துட்டோம். உன்கிட்ட கேட்க போகிறேன். அப்போ ஏன் இவ்வளோ நேரம் தடவுன நீ, ஏன் இவ்வளோ நேரம் நீ தாசா பண்ண நீ அப்படின்னா ஒரு விஷயத்துக்காக வந்திருக்கேன். உலகத்தில் சொல்கிறேன், யார்கிட்டயாவது நம்ம ஒருத்தவங்களை பற்றி பேசுகிறோம், புகழ்கிறோம், நீங்கள் அப்படி இப்படின்னா என்ன விஷயத்துக்கு வா, அந்த மாதிரி கடன் தேவைப்படுது, நீங்கள் தான் முடிச்சு தரணும் அப்படிங்கிற மாதிரி நல்லா கற்றுத்தர்றான். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சொல்லு, அர் ரஹ்மான் ரஹீம் சொல்லு, மாலிக் யௌமித்தீன் சொல்லு, என்னை பற்றியான புகழ் மாலை சூடு. பிறகு வந்து நீ சப்மிட் ஆகணும். ஒன்றை தான் நான் வணங்குறேன், ஒன்றை விட்டா யார்கிட்ட கேட்க போகிறேன்? நேர்வழித்தா. ஹிதாயத்தை தான் கற்றுத்தர்றது தான் சூரத்துல் ஃபாத்திஹா. அந்த ஹிதாயத்து என்னங்கிறத பற்றி தான் அடுத்து 2 ஆயத்து. இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் தான் சூரா ஃபாத்திஹானுடைய சப்ஜெக்ட். அதுக்கு முன்னாடி 4 வசனங்கள் அதுக்கான முன்னுரை, அதுக்கு அடுத்து 2 வசனங்கள் அந்த ஹிதாயத்துனா என்னங்கிறது தான். ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம், நீ யார் மீது அருள் புரிந்தாயோ அப்படிப்பட்டவர்களுடைய வழி தான் ஹிதாயத். அது எனக்கு தான். கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தாலீன், யார் வழி தவறி போனார்களோ, யார் ஒரு கோபத்துக்கு ஆளானார்களோ அவங்க வழி கிடையாது. அப்போ ஹிதாயத்துக்கான ஒரு விரிவுரையை 2 வசனத்தில் பின்னாடி சொல்கிறான். ஹிதாயத்தை கேட்கறதுக்கான ஒரு வழிமுறையை முன்னாடி கற்றுத்தர்றான். இதுதான் சூரத்துல் ஃபாத்திஹா. அப்போ ஒரு துவா எப்படி கேட்குங்கிறதுக்கான வழிமுறை தான் இது. ரசூலுல்லாஹ் அதான் சொன்னாங்க, அல்லாஹ்வை புகழுங்கள், அல்லாஹ்வை புகழுங்கள், என் மீது ஸலவாத் சொல்லுங்கள், பிறகு அல்லாஹ்விடத்தில் நீங்கள் துவா செய்யுங்கள். ரசூலுல்லாஹ்வுடைய எல்லா துவாவையும் பாருங்கள், அல்லாஹ் புகழாமல் கேட்க மாட்டாங்க. இப்போ சஜிதாவுடைய பர்பஸ் என்னென்னா அல்லாஹ்ட்ட கேட்குறது தான். எடுத்த உடனே நம்ம துவாவை கேட்குறது என்பது ஒரு மரபல்ல, முறையல்ல என்பதற்காக சுப்ஹான ரப்பியல் ஆலா இதெல்லாம் சொல்லி அல்லாஹ் புகழ்ந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கேட்கணும். அதில் முக்கியமான துவாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்று தந்துட்டாங்க. அல்லாஹ் மஃபிலி தம்பி குல்லஹு திக்கஹு வ ஜில்லஹு வ அவ்வலஹு வ ஆஹிரஹு வ அலானியத்துஹு சிர்ரஹுங்கிறது ஒரு அற்புதமான துவா. இது எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் சஜிதா இந்த துவா. அதே மாதிரி சுப்ஹானக அல்லாஹும்ம ரப்பனா வ பிஹம்திக அல்லாஹ் மஃபிலி, பெரும்பாலும் பாவ மன்னிப்புக்காக தான் ரசூலுல்லாஹ் சஜிதால கேட்பாங்க. அதை தாண்டி நம்ம துவாக்களை கேட்கலாம். இப்போ அதுக்குள்ளே போக வேணாம். என் துவாவை நான் கேட்கலாமா, தமிழில் கேட்கலாமா, உருதுல கேட்கலாமா அப்படிங்கிறதுலாம் கருத்து வேறுபாடுக்கான உள்ள விஷயங்கள். பெரும்பான்மை அறிஞர்கள் அது அந்த மாதிரி கேட்காதீங்க, குரான் ஹதீஸில் வந்துருக்கூடிய துவாக்களை கேளுங்கன்னு சொல்கிறாங்க. அந்த அடிப்படையில் குரான் ஹதீஸில் நம்மளுக்கு எல்லா தேவைகளும் கற்றுத்தரப்பட்டிருக்குது. ஸோ தொழுகைகளில் பொறுத்த வரைக்கும் நம்ம குரான் ஹதீஸில் வந்திருக்கக்கூடிய துவாக்களை நமக்கு எது தேவையோ, கடன் பிரச்சனையா, கடன் பிரச்சனைக்கு துவா ஹதீஸில் இருக்குது. குழந்தை பாக்கி வேணுமா, அதுக்கு துவா குரானில் இருக்குது. ஆரோக்கியமான வாழ்க்கை வேணுமா, அதுக்கு குரானில் துவா இருக்குது. உடல் ஆரோக்கியம் வேணுமா, அதுக்கு ஹதீஸில் துவா இருக்குது. இன்றைக்கி மனுஷனுக்கு என்ன தேவை? ஆரோக்கியம் தேவை, பொருளாதாரம் தேவை, செல்வம் தேவை, நல்ல வாழ்க்கை தேவை, இந்த மாதிரி என்னென்ன அல்லது பிரச்சனைகள்லேருந்து தீர்வு தேவை, எல்லாத்துக்குமே நம்மளுக்கு துவாக்கள் இருக்குது. அதை கற்றுக்கொண்டு அதை தொழுகையில் கேட்கணுங்கிறது தான் முக்கியம். அதுக்கு முன்னாடி அல்லாஹ் புகழ்ந்துட்டு கேட்குங்கிற ரீதியை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை அந்த ரீதியிலே அவர்கள் அமைத்து கொண்டார்கள். இப்படியெல்லாம் அந்த சஜ்தா இருந்ததின் காரணத்தினால்தான் அது நேரம் எடுத்துக்கொண்டது, அதில் ஒரு ஈடுபாடு கிடைத்தது. அதற்கு பிறகு ஒரு மன நிறைவு, அல்லாட்ட நம்ம தொழுதோங்கிற மன நினைவு அப்போ தான் கிடைக்கும். ஏன் நம்மள்ட்ட ஒரு மன நிறைவு கிடைக்க மாட்டுது அப்படின்னா அது சடங்காக இருக்குது. புரியுதா? அப்போது மன நிம்மதி என்பது இறை தியானத்தில் திக்கில் இருக்குதுங்கிறது ஒரு சின்ன ஸ்டேட்மெண்ட்டு. அதுக்கான முழு விரிவுரையை தான் கிட்டத்தட்ட 1 மணி நேரமாக இப்போ நம்ம பார்த்துருக்கோம். அது எப்படி கிடைக்குது அப்படின்னா அந்த உணர்வோடு செய்யும் போது கிடைக்குது. அந்த உணர்வோடு நம்ம தொழும் போது, நிற்கும் போது, ருக்கு செய்யும் போது, சஜ்தா செய்யும் பொழுது, இப்படி வார்த்தைகளை மாற்றி அந்த உணர்வோடு அந்த கான்ஷியஸ்னஸோடு நம்ம அல்லாட்ட சொல்லும் பொழுது அது மனசுக்கு ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும். தொழுது முடிச்சதுக்கப்புறம் ஒரு திருப்தியை தரும். நம்ம அல்லாவை நின்றோம், தொழுதோம், அல்லாவை போற்றி புகழ்ந்தோம், நின்று போற்றினோம், ருக்குவில் போற்றினோம், சஜ்தாவில் துதித்தோம், இறைவனிடத்தில் 4 கோரிக்கையை முன் வச்சோம் அப்படிங்கிற ஒரு மனது நிம்மதியை தருது. ஒரு பாரத்தை இறக்கி வச்சோங்கிற ஒரு உணர்வை அந்த தொழுகை நமக்கு தருகிறது. அந்த ரீதியில் இருக்குமானால் அந்த தொழுகை உண்மையான உயிரோட்டமான தொழுகை. அதை தான் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டும் பொழுது வஅகீமிஸ் ஸலாத்த
லிசிக்ரி, என்னை நினைவு கூறும் பொருட்டு, என்னை நினைத்து பார்க்கும் பொருட்டால் நீங்கள் தொழுகை நிலைநாட்டுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். ஆக நாம் அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்யக்கூடிய இது போன்ற இபாதத்துகள், தொழுகை திக்ர் போன்ற இபாதத்துகளில் அல்லாஹ்வுடைய உணர்வும் சிந்தனையும் நிச்சயமாக நம்மிடத்தில் இருக்க வேண்டும். அதை இன்றைய செய்தியாக நாம் இன்ஷா அல்லாஹ் எடுத்துக்கொள்வோம். ஆக திக்ர் மூலமாக மன நிம்மதி எனக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அது உண்மையான திக்ராக இருக்க வேண்டும். அதுதான் சாராம்சம். அது உண்மையான திக்ராக, நினைவூட்டலாக, நினைவு கூறுதலாக இருக்க வேண்டும். அப்படி தான் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்வில், சஹாபா பெருமக்களுடைய வாழ்வில் இருந்தது. அதே போன்ற ரீதியில் நம்மளுடைய தொழுகை அமைத்துக் கொள்வதற்கான பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்ஷா அல்லாஹ் இன்னும் இதனுடைய தொடர்ச்சி இருக்குது. அதனுடைய தொடர்ச்சி இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரத்திலும் நம்ம பார்ப்போம். இதையும் தாண்டி வேற என்ன வழிகள் மன நிம்மதிக்காக வேண்டி நம்மளுக்கு குர்ஆன் ஹதீஸ் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதையும் இன்ஷா அல்லாஹ் நாம் தொடர்ச்சியாக பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.